ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மேன்மை மகத்துவமான நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. சென்ற நாட்களெல்லாம் நம்மை ஜீவனோடு காத்து நடத்தி வந்த ஆண்டவர் இயேசு சென்ற வாரம் முழுவதும் நம்மோடு இருந்து நம்மை ஜீவனோடு காத்து இந்த நாளிலே கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த நம்மை எல்லாம் அழைத்து வந்திருக்கிறார். இதற்காக கர்த்தருடைய நாமத்தை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தருடைய நாமத்தை ஆராதிக்க கடந்து வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துதலை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஊழியர்களுக்காக ஜெபிக்கிறீர்கள், இன்னும் அதிகமாக ஜெபியுங்கள். சில ஊழியர்களுக்காக பிரயாசப்படுகிறீர்கள். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, சுவிசேஷ விஷயத்தில் இவர்கள் என்னோடு பிரயாசப்பட்டார்கள், அவருடைய நாமங்கள் ஜீவ புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் ஊழிய காரியங்களிலே பிரயாசப்படுவோம். நம்முடைய ஆராதனை செலவு கட்டுமான பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஒரு சிலர் ஆண்டவருக்காக கொடுத்தீங்க, அவரை ஆசீர்வதிப்பார். சிலர் இந்த வேலை நடக்கிறதான வேலைகளை வந்து சில வேலைகளை வந்து நீங்கள் செய்கிறீர்கள். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருடைய ஊழிய பணிக்காக சின்ன ஒரு காரியத்தை செய்தாலும் ஆண்டவர் அதை மறந்து விடுவதற்கு அநீதி உள்ள தேவன் இல்லை. எனவே பிரயாசப்பட்டதான உங்களை கர்த்தர் வந்து ஆசீர்வதிப்பார். அவர்கள் மட்டுமல்ல, எல்லாரும் தங்களால் இயன்ற உதவிகளையும் செய்வோம், பிரயாசப்படுவோம். கர்த்தர் அதற்கேற்ற பிரதிபலனை உங்களை கட்டளையிடுவாராக. மட்டுமல்லாமல் ஏர்வழி பகுதியில் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஊழியம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. சிலர் அந்த ஊழியத்தில் எங்களோடு கூட வந்து பங்கு பெறுகிறீர்கள். அதை எங்களை உற்சாகப்படுத்துகிறது. குறிப்பாக வாலிப தம்பிமாரெல்லாம் ஆர்வத்தோடு வருகிறாங்க. கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிப்பாராக. சில தேவனுடைய பிள்ளைகள் அழைப்பிற்கு ஏற்று என்ன செய்யறாங்க, வருகிறாங்க. அவர்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. சென்ற வாரத்தில் ராஜேந்திரன் அவருடைய மனைவி அவர்களாக முன் வந்து அங்கே வந்து ஊழியத்தில் எங்களோடு பங்கு பெற்றது ரொம்ப ஒரு மகிழ்ச்சியாக இருந்தது. ஏனென்றால் ரத்னமாலா அவர்கள் வேலை செய்யாத ஸ்கூலுக்கு வருகிறதான பிள்ளைகள் அநேகர் உண்டு. அவருடைய பெற்றோர் ரொம்ப அறிமுகமானவர்கள். எனவே அவர்கள் வந்தது மிக ஒரு மகிழ்ச்சியான ஒரு காரியம். அநேகரிடத்தில் போய் அவருடைய தாயாரை விதமாக ஆர்வத்தோடு போய் அழைத்து கொண்டு வருவார்களோ அதே போல அவர் அழைத்து கொண்டு வந்தார்கள். கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிப்பாராக. அவர் மட்டுமல்ல, கர்த்தருடைய ஊழியத்தில் எல்லாரும் நீங்கள் பங்கு பெறுவீர்கள் என்றால் அது கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவது மட்டுமல்லாமல் உங்களுக்கும் உங்களுடைய பெண் சந்ததிக்கும் அது ஆசீர்வாதமானதாக இருக்கும் என்பதில் சந்தேகமில்லை. அந்த ஊழியங்களுக்காகவும் நீங்கள் ஜெபியுங்கள். அந்த ஊழியத்தை குறித்து பெரிதான நம்பிக்கையும் பெரிதான எதிர்பார்ப்பும் உண்டு. என்னால் ஆரம்ப நாட்களில் அந்த ஏர்வழி பகுதியில் நான் மிகவும் அதிகமாக பிரயாசப்பட்டவன். வாரந்தோறும் அங்கே போய் அந்த பொத்தையடி என்றதான இடத்துல ஜெபம் நடத்தி கொண்டு வரும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். சைக்கிள் மிதித்து என்னால் வரவே முடியாது. முதுகெல்லாம் அவ்வளோ வலிக்கும். சில நேரங்களில் இறங்கி நடந்து வந்ததான நேரங்கள்லாம் உண்டு. அவ்வளோ கஷ்டப்பட்டதான இடத்திலே செய்தான ஊழியத்திற்கு நான் ஆண்டவரத்தில் கேட்டுக்கொண்டிருக்கிறேன். ஏனென்றால் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, பிரயாசப்படுகிறவனுக்கு பலனில் என்ன வேண்டும், முந்தி பங்கடைய வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லா பிரயாசத்திற்கும் கர்த்தர் நிச்சயமாக பதில் தருவார். நான் அமிதமாக அங்கே போன நாளில் இருந்து அந்த ஊழியத்தை செய்த நாளும் ஜெபித்துக் கொண்டிருந்தேன். சென்ற வாரத்தில் அங்கே இருந்தும் ஒரு நபரை அந்த இடத்தில் அழைத்து வந்தார். இதற்காக கர்த்தர் நாமத்தை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். வரப்போகிற நாட்களில் ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார் என்பதில் சந்தேகமில்லை. ஜெபியுங்கள், ஒத்துழைப்பாயிருங்கள். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நம்முடைய சிந்தையை திருப்பவும். வாசியுங்கள். யோவான் எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம் 33வது வசனத்தை வாசிப்போம். யோவான் எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம் 33வது வசனம். என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு
உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. உலகத்தில் உபத்திரவங்கள் உண்டு என்று சொன்னதான தேவன் அந்த வசனத்தை விதமாக முடிக்கிறார். ஆனாலும் நான் ஜெயம் பெற்றேன். நீங்களும் இந்த உபத்திரவத்திலே ஜெயம் பெற முடியும் என்று சொல்கிறதான நம்பிக்கை இந்த வார்த்தையின் மூலமாக ஆண்டவர் நமக்கு தருகிறார். பொதுவாக மனிதர்கள் யாருமே உபத்திரவத்தை விரும்புகிறது இல்லை. உபத்திரவத்தில் இருந்து விடுதலை அடையும்படியாகத்தான் இன்றைக்கு அநேக கிறிஸ்தவ மார்க்கத்திலேயே கடந்து வருகிறார்கள். அது கர்த்தருடைய வார்த்தையில சொல்லப்பட்டிருக்கிறது, உபத்திரவங்கள் உங்களுக்கு உண்டு. அப்ப சொல்ல பவுல் அவர் ஒரு இடத்தில் எழுதும்போது அவர் விதமாக எழுதுகிறார், பட்டணங்கள் தோறும் எனக்கு உபத்திரவங்கள் உண்டு என்பதை ஆவியானவர் என்னிடத்துல சொல்லிக்கொண்டே இருக்கிறார் என்று சொல்லி, பட்டணங்கள் தோறும் உபத்திரவங்கள் இருக்கிறது என்று சொன்ன உடனே அப்ப சொல்ல பவுல் சோர்வடைந்து நான் உபத்திரவமே படமாட்டேன் என்று சொல்லி அவர் விதமாக அமர்ந்து விடவில்லை. எல்லா அப்போஸ்தலர்களை விட இந்த பவுல் என்பவர் அதிகமான ஊழியத்தை செய்தார். இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பதாக இந்த பவுல் சவுல் என்பதான பெயரில் இருக்கும்போது அவன் மிக சம்பிரமமாக வாழ்ந்ததான ஒரு மனுஷன், ஒரு ஐஸ்வர்யவான், படித்த ஒரு பெரிய ஒரு மேதாவி. அவனிடத்துல மிகவும் அதிகமான அறிவெல்லாம் இருந்தது. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மட்டும் அவனால் அறிந்து கொள்ள முடியவில்லை. ஆனால் பின்னாட்களே அவர் சொல்லுகிறார், நீங்கள் அறியாமல் ஆராதிக்கிறதான அவரையே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி யாரை குறி சொல்லுகிறார்? இயேசு கிறிஸ்துவை குறி சொல்லுகிறார். இன்னொரு வேத பேரில் சொல்லுகிறார், நான் அறியாமல் கிறிஸ்தவ ஜனங்களை துன்பப்படுத்தின அப்படின்னா நான் தேவனால் என்ன பெற்றேன்? இரக்கம் பெற்றேன். அப்போ இந்த அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு உபத்திரவங்கள் இருக்கிறது என்பதை அவர் அறிந்த போதிலும் தேவன் அவருக்காக நியமித்ததான அந்த ஊழியத்தை அவர் நிறுத்தி விடவில்லை. தேவனுடைய பிள்ளை எப்போதுமே உபத்திரவங்களை மட்டும்தான் நாம் பார்க்கிறோம். எனவே நமக்குள் அதிகமான சோர்வு வருகிறது. உபத்திரவங்களை பார்த்தால் நாம் தேவனை பார்ப்பதற்கு தவறிவிடுவோம். பேதுருடைய வாழ்க்கையில அங்கே பார்க்கிறோம், அவன் ஒரு நேரம் சொல்கிறான், நீரே ஆனால் நானும் நடந்து வர உதவி செய்யும் என்று சொல்லி. ஆண்டவர் சொல்றாரு, ஆமா நான் தான் சொல்கிறேன், நீ நடந்து வா என்று சொன்ன மாத்திரத்துல அவர் வார்த்தையை நம்பிதான் அவன் கடலிலே காலடி எடுத்து வைத்தான். அவன் மூழ்கவில்லை. ஆண்டவர் இயேசு எவ்விதமாக இந்த கடலின் மேல் வெறுங்காலில் நடந்தாரோ அதே போல இந்த பேதுருவும் வெறுங்காலில் அவன் நடக்கிறான். அவன் ஸ்டெப் மேல ஸ்டெப் எடுத்து நடந்து கொண்டே இருக்கிறான். அப்போது அவன் அந்த தண்ணீரிலே மூழ்கி போய்விடவில்லை. ஆனால் இவன் சுற்றுமுற்றுமாக பார்க்கிறான். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது நன்றாக கவனிங்க, கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது தேவன் ஒருவரையே பார்த்து போக வேண்டியதான ஒரு வாழ்க்கை. நீங்கள் சூழ இருக்கிறதான எந்த ஒரு நிலைகளையும் நீங்கள் கவனித்து பார்ப்பீர்களானால் அந்த பேதுரு மூழ்கினது போல உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு மூழ்குதல் கடந்து வந்துவிடும். ஆனால் அந்த நிலையிலேயும் அந்த பேதுரு ஆண்டவரை பார்த்து அவர் விண்ணப்பம் பண்ணினபடினால அந்த உபத்திரவத்திலையும் அவன் பாதுகாக்கப்பட்டார். அவன் மூழ்கி போய்விடவில்லை. அன்றைக்கு அநேக கர்த்தருடைய பிள்ளைகள் என்று சொல்லி சொல்லுகிறவர்கள் உபத்திரவ நேரத்தில் மிகவும் என்ன செய்து விடுகிறோம்? எப்போதும் ஒரே மனநிலைமையில் இருக்கிறீங்களா? ஆன்மீக ஜீவிதத்தினுடைய வளர்ச்சி என்பது எப்போதும் ஒரே மனநிலைமையில இருப்பது. உயர்வு வந்தாலும் சரி, தாழ்வு வந்தாலும் சரி. தானியேலுடைய சரித்திரத்தில் பார்க்கிறோம் அல்லவா, அவனுக்கு சட்டங்கள் அவனுக்கு விரோதமாக ஏற்றப்பட்ட பதில் அவனுக்கு கவலை இல்லை. அவன் முன் தான் செய்து வந்த அவனுடைய இருதயம் மாறவே இல்லை. அப்ப எப்படி இருந்ததோ அதே இருதயம் அவனுடைய வாழ்க்கையில அவருக்கு எதிராக துன்பங்கள் வைக்கப்பட்டிருக்கிறது என்பதை அறிந்த போதிலும் அவன் அப்படியே மாறாமல் தன்னுடைய இருதயத்தை வைத்திருந்தார். நம்முடைய சரீரம் பலவீனம் உள்ளதுதான். நம்முடைய வாழ்க்கையில எப்போதும் உபத்திரவங்கள் வரும்போது சந்தோஷம் குறைபடுகிறது அல்லவா, சமாதானம் குறைபடுகிறது அல்லவா. அதை நிறைவாக்கும்படியாகத்தான் பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் சந்தோஷத்தை கொடுக்கிறவர், பரிசுத்த ஆவியானவர் சமாதானத்தை கொடுக்கிறவர். ஆனால் நமக்கு வருகிறதான உபத்திரவங்கள் வேதனைகளை எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற சமாதானத்தை சந்தோஷத்தையும் கெடுத்து கொண்டிருக்கிறது.
ஆண்டவர் உபத்திரம் உண்டு என்று சொல்லி சொன்னார். ஆனா அதே ஆண்டவர் தான் சொல்றாரு, நான் உலகத்தை ஜெயித்தேன், நான் உபத்திரவத்தை ஜெயித்தேன், நீங்கள் உபத்திரவத்தை ஜெயிக்க முடியும். வேதாகமத்தில் வாசிங்கள் 2 தெசலோனிக்கேயருடைய புத்தகம் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் முதல் ஒரு சில வசனங்கள் நீங்கள் வாசிங்கள். 2 தெசலோனிக்கேயர் 1ஆம் அதிகாரம். நீங்கள் சகிக்கிற சகல துன்பங்களிலும் உபத்திரவங்களிலும் பொறுமையையும் விசுவாசத்தையும் காண்பிக்கிறது நிமித்தம் உங்களை குறித்து நாங்கள் தேவனுடைய சபைகளில் மேன்மை பாராட்டுகிறோம். தேவனுடைய ராஜ்யத்தின் நிமித்தம் பாடு அனுபவிக்கிறவர்களாய் இருக்க அந்த ராஜ்யத்திற்கு நீங்கள் பாத்திரர் என்று எண்ணப்படும்படிக்கு தேவன் நியாயமான தீர்ப்பு செய்கிறார் என்பதற்கு அதுவே அத்தாட்சியாக இருக்கிறது. தொடர்ந்து உங்களை உபத்திரவப்படுத்துகிறவர்களுக்கு உபத்திரவத்தையும் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு தேவனுடைய பிள்ளைகளை உபத்திரவப்படுத்துகிறவர்களுக்கு உபத்திரவத்தை கொடுப்பது தொடர்ந்து வாசிங்க. ஆண்டவருடைய காரியம். உபத்திரவப்படுகிறதான உங்களுக்கு உபத்திரவப்படுகிறதான உங்களுக்கு ஆண்டவர் இளைப்பாறுதலை தருவார். உபத்திரம் ஒரு மனுஷனுடைய ஆன்மீக ஓட்டத்தை நிறுத்திவிடக் கூடாது. உபத்திரம் ஒரு மனுஷனுடைய ஆன்மீக ஓட்டத்தில் அவர்களை சோர்வடைய செய்துவிடக் கூடாது. உபத்திரவங்கள் வரும்போதுதான், சங்கடங்கள் வரும்போதுதான் ஆவிக்குரிய வைராக்கியம் நமக்குள் வர வேண்டும். மாம்ச வைராக்கியம் என்பது தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஆகாது. இன்னைக்கு அநேக கிறிஸ்தவ ஜனங்கள் சொல்லி சொல்கிறவர்களுக்கு மாம்சத்தின்படியான வைராக்கியம் இருக்கிறது. இந்த மாம்சத்தின்படியான வைராக்கியத்தை நாம் விட்டுவிட வேண்டும். நமக்கு வர வேண்டியது ஆவிக்குரியதான வைராக்கியம். மாம்ச வைராக்கியம் தேவனுக்கு நம்மை வாழ விடாது. மாம்ச வைராக்கியம் விரோதங்களை உருவாக்கும். மாம்ச வைராக்கியம் பகையை உருவாக்கும். ஆனால் ஆவிக்குரியதான வைராக்கியம் என்பது தேவனுக்கு அடுத்ததான காரியத்தில் பக்தியை விருத்தி அடைய செய்யும். பக்தியில ஒரு வைராக்கியத்தை உண்டாக்கும். உபத்திரவப்படுகிறதான நமக்கு இளைப்பாறுதலை ஆண்டு தருகிறார். ஆனால் உபத்திரவப்படுத்துகிறதான ஜனங்களுக்கு ஆண்டு என்ன கொடுக்கிறாரா? கவனிக்கிறீங்களா? உங்களை யாராவது உபத்திரவப்படுத்தி இருக்கிறாங்களா? அப்ப கணக்குல தாங்க ஜனங்கள் தான் பாஸ்டர். நீ நினைக்கலாம் என்னலாம் எல்லாவற்றையும் அவர் பார்த்துட்டு தானே இருக்கிறாரு. அவருடைய கண்களுக்கு மறைவானது ஒண்ணுமே இல்லை. ஏன் நீங்க உபத்திரப்படும் போது ஏன் அமைதியா இருக்கிறாரு? அது தேவையா இருக்கிற அப்படின்னா தான் அமைதியா இருக்கிறார். உங்களை சிலர் பேசுறாங்க, தேவையில்லாம பேசலாம். ஆனா ஏன் ஆண்டவர் அமைதியாக இருக்கிறார்? ஆண்டவர் வருநாட்களிலே இந்த உபத்திரவத்தின் மூலமாக உங்களுக்கு மிகப்பெரிய மேன்மையை வைத்திருக்கிறபடினால் நீங்கள் உபத்திரவப்படுகிறதான வேளையில அவர் அமைதியாக இருக்கிறார். வேதத்திலே உபத்திரவப்படுத்தப்பட்டதான் அநேக தேவனுடைய பிள்ளைகளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. யோசேப்பை குறித்து நமக்கு தெரிந்த சரித்திரம் தான். அவருடைய சகோதரன் மூலமாக உபத்திரவப்படுத்தப்பட்டவன். மொர்தெகாய் நமக்கு தெரிந்த சரித்திரம் தான். அவனோடு வேலை பார்க்கிறதான இடத்துல இவன் ராஜ அரண்மனையில் வேலை பார்த்து கொண்டிருந்தான். ஆமான் இவனுக்கு விரோதமாக எழும்பி இவனை உபத்திரவப்படுத்தினான். தானியேலை குறித்து பார்க்கிறோம். தானியேல் அவனோடு கூட வேலை பார்த்ததான ஜனங்கள் மூலமாக ராஜாவினிடத்தில் சொல்லப்பட்டு அவனுக்காகவே ஒரு சட்டத்தை இயற்றி இவனை அழித்து விட வேண்டும் என்பதற்காகவே சட்டம் இயற்றப்பட்டு ராஜாவினால் அது அமல்படுத்தப்பட்டாலும் கூட இந்த தானியேலுக்கு ஏற்பட்டதான உபத்திரவங்கள் தானியேலை ஒன்றுமே சொல்லுங்க சொல்லணும். கவனிக்கிறீங்களா? தானியேல் ஒன்றுமே செய்யவில்லை. மாறாக நீங்க தானியேல் சரித்திரத்தில் நீங்க வாசித்து பார்க்கும் போது இந்த தானியேலுக்கு விரோதமாக எழும்பினதான அந்த குடும்பங்களை குறித்து கூட ஆண்டவர் அங்கே ஒரு நியாய தீர்ப்பை கொடுக்கிறதை பார்க்கிறோம். வாசிங்கள் தானியேலுடைய புத்தகத்தில்
6வது அதிகாரம் 23வது வசனத்தை வாசிங்க. தானியேலை கெபியிலிருந்து தூக்கிவிட சொன்னான். தானியேல் கெபியில் இருந்து தூக்கி விடப்பட்டான். அவனில் ஒரு சேதமும் காணப்படவில்லை. தானியேலின் மேல் குற்றம் சாட்டின மனுஷரையோ வென்றால் ராஜா கொண்டு வர சொன்னான். அவர்களையும் அவர்கள் குமாரரையும் அவர்கள் மனைவிகளையும் சிங்கங்களின் கெபியிலே போட்டார்கள். அவர்கள் கெபியின் அடியிலே சேரும் முன்னே சிங்கங்கள் அவர்கள் மேல் பாய்ந்து அவர்கள் எலும்புகளை எல்லாம் நொறுக்கி போட்ட. தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்புகிறதான குடும்பத்தினுடைய நிலையை குறித்து இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. இது தானியேலுக்கு விரோதமாக எழும்பினதான மனுஷரை மட்டுமல்ல, அவர்களுடைய மனைவிகள் அத்தனை பேரை சொல்லப்பட்டிருக்கிறது, அவருடைய பிள்ளைகள் அத்தனை பேரை சொல்லப்பட்டிருக்கிறது. அதுதான் வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறதான வார்த்தையினுடைய சத்தியம் என்னவென்றால், உங்களை உபத்திரவப்படுத்துகிறவர்களுக்கு உபத்திரவத்தை யார் கொடுப்பா? ஆனால் நாம் உபத்திரவத்தை கொடுப்பதற்கு துடித்துக் கொண்டிருக்கிறோம். ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு பழி தீர்க்கிறதான எண்ணமே இருக்கக்கூடாது. உங்களை சத்துருவாக எண்ணலாம், ஆனால் நீங்கள் அவர்களை சிநேகிக்க வேண்டும். அது எப்படி முடியும்? அது எப்படி முடியும்? மனிதர்களால் முடியாதுதான். மனுஷரால் கூடாதவைகள் தேவனாலே கூடும். தேவன் உங்களுக்குள் இருக்கிறார் அல்லவா? ஆண்டு என்னோடு இருக்கிற சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள் அல்லவா? உங்களுக்கு விரோதமாக எழுந்துறதான ஜனங்களை மட்டும் பயப்படுத்துவதற்கா ஆண்டு உங்களோடு இருக்கிற சொல்கிறதான வார்த்தை நீங்கள் வந்து பயன்படுத்துறீங்க. எதற்காக ஆண்டு வந்து உங்களோடு இருக்கிறார்? நீங்கள் செய்ய முடியாத காரியங்களை செய்யும்படியாக. இன்னைக்கு அநேக தேவனுடைய பிள்ளைகள் உங்களுக்குள்ள பகையை வைத்திருக்கிறீர்கள் அல்லவா? நீங்கள் விரோதத்தை வைத்திருக்கிறீர்கள் அல்லவா? உங்களுடைய இருதயத்தில் நிச்சயமாக ஆண்டவர் இயேசு இருக்கவே முடியாது. உங்களுடைய இருதயத்தில் பரிசுத்த ஆவியானவர் இருக்கவே முடியாது. பகையும் விரோதங்களும் குடியிருக்கிறதான இடம் சாத்தானுடைய குடியிருப்பு. உண்மையான கிறிஸ்தவ ஜனங்களால் மட்டுமே உங்களை துன்பப்படுத்துகிறதான ஜனங்களையும் சிநேகிதனே என்று அழைக்க முடியல. பாஸ்டர், என்னைக்குதான் நீங்க ஆன்மீக ஜீவிதத்தில் வளர போறீங்க? உங்களுக்கு ஒரு தூர பார்வை இருக்குமானால், உங்களுக்கு எதிராக எழுப்புகிற ஜனங்கள் என்ன ஆவரணம் என்பது உங்களுக்கு இப்பவே தெரியும். பிறகு ஏன் நீங்க அவங்களோடு போராடி கொண்டிருக்கிறீங்க? ஏன் போராடி கொண்டிருக்கிறீங்க? ஏன் போராடணும்? ஆண்டவர் சொல்லிட்டாரு, நீங்க சும்மா இருங்கன்னு சொல்லிட்டாரு. சும்மா இருக்க முடியாதாங்க? சும்மா இருக்க முடியாதான்? இன்னைக்கு அநேகருக்கு சும்மா இருப்பதுதான் பெரிய கஷ்டமாக இருக்கிறது. என்னைய பொறுத்த வரைக்கும் பேசுகிறது தான் கஷ்டம், அமைதியா இருக்கிறது கஷ்டம் இல்லை. ஆனா இன்னைக்கு அநேகருக்கு அமைதியா இருக்கிறது கஷ்டமாக இருக்கிறது. பேசுவதுதான் அவர்களுக்கு சுலபமாக இருக்கு. நீங்கள் சும்மா இருப்பீர்கள், நான் உங்களுக்காக. இவ்வளவு மேன்மையான தெய்வம், இவ்வளவு மகத்துவமான தெய்வம் வேற யாருக்கு கிடைக்கும்? எனவேதான் உங்களை பார்த்து சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் ஒரு பாக்கியமுள்ள ஜனங்கள் என்று. ஆண்டவராகிய தேவன் செயல்படுகிறதான வரைக்கும் நம்மால் அமைதியோடு இருக்க முடியவில்லை. நான் முன்பு சொன்ன தேவனுடைய பிள்ளைகளுடைய சரித்திரத்துல அவர்கள் அமைதியாக இருந்தார்கள். யோசேப்பு அமைதியாக இருந்தார், மொர்தெகாய் வந்து அமைதியாக வந்து இருந்தார், தானியேல் வந்து அமைதியாக இருந்தார். எனவே அவர்கள் வழிபட்ட, அவர்கள் ஆராதித்ததான தேவன் அவர்களுக்காக அனுகூலமாக இருந்து அவர்களுக்காக சத்துருக்களோடு யுத்தம் பண்ணினார். உங்களுக்கு விரோதமாக எழும்பினதான ஜனங்களோடு ஆண்டவர் யுத்தம் பண்ணினார் என்பதான சாட்சியை உங்களால் நினைவு கூற முடியுமா? உங்களால் நினைவு கூற முடியுமா? நாம சண்டையிடுவதும் நாமே தான் சண்டையிடுறோம். அந்த பொறுப்பை யாரிடத்துல கொடுக்கறதில்லை, யாரிடத்துல கொடுக்கறதில்லை. ஆண்டவர் நிறுத்தி நீங்க தூரப்பு, ஆண்டவரே கடைசியில சண்டை போட்டு மட்டும் போட்டு ஆண்டவரை கேட்கணும். ஒருபோதும் கேட்க மாட்டார். நீங்க ஒரு வார்த்தை பேசியிருந்தாலும் கூட ஆண்டவர் அந்த இடத்தை விட்டு விலகி விடுவார். அவர் உங்களுக்காக யுத்தம் பண்ண மாட்டார். அவர் யாருக்காக யுத்தம் பண்ணுகிறவர்? நீங்கள் சும்மா இருந்தால் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். நீங்கள் பதில் செய்யாமல் இருந்தால் உங்களுக்காக அவர் பதில் செய்வார். ஆனால் எல்லா காரியங்களும் நாமே செய்துவிட்டு
நாம் ஆண்டவரை வந்து அந்த இடத்தில் நிறுத்தினோம், ஆண்டவர் அந்த இடத்தை விட்டு விலகி விடுவா. அப்ப உபத்திரவப்படுகிறதான நமக்கு ஆண்டு இளைப்பாறுதலை ஆறுதலை தருவார். உபத்திரவப்படுத்துகிறவர்களுக்கு ஆண்டவர் உபத்திரவத்தை வந்து என்ன செய்வார்? கொடுப்பார். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 48ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, தேவனுடைய பிள்ளைகளை உபத்திரவத்தினுடைய குகையிலே ஆண்டவர் என்ன செய்தாராம்? உங்களை எங்க தெரிந்தார்? உபத்திரம் வரட்டா நீங்க யாரை தேட மாட்டீங்க? எப்படி இருந்தாலும் சரி, நான் ஆண்டவர் கடைசி வரைக்கும் தேடுவேன். எத்தனை பேருக்கு நம்பிக்கை இருக்கு? எத்தனை பேர் தைரியமா சொல்ல முடியும்? ஆனா பரவாயில்லையா, இதெல்லாம் கை வைக்க பேசலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதான் சூழ்நிலைகள் எல்லாம் மாறும். சில வேலைகளில் நம்ம மீது அன்பு பாராட்டினவங்க நமக்கு விரோதமா நிற்பாங்க. சில வேலைகளில் நாம் நினைத்துக் கொண்டிருப்போம் இவர் கடைசி வரைக்கும் நம்மிடத்தில் அன்பாய் இருப்பாங்க, இணை பிரியாத நண்பர்களாக இருப்பாங்க நினைத்துக் கொண்டிருப்போம். இந்த உறவு காலமெல்லாம் நீடிக்கும் என்று சொல்லி நினைத்துக் கொண்டிருப்போம். ஆனா இடையிலே எல்லாம் வந்து முறிந்து போய் விடுகிறது. ஆனா அந்த நிலைகளிலேயும் அந்த நிலைமையிலேயும் கடைசி வரைக்கும் ஆண்டவர் தான் என்னுடைய தெய்வம், நான் யாருக்காக தான் வாழ்வேன். கவனிக்கிறீங்களா? ஜான் பன்னியன் ஒரு தேவனுடைய பிள்ளையுடைய பேர். அவர் இருந்ததான நாட்டில் அவர் வந்து ஒரு பழைய பாத்திரத்தை ரிப்பேர் பண்ணி தொழில் செய்கிற ஒரு தொழிலாளியுடைய மகன் அவர் ஜான் பன்னியன். அவருடைய தகப்பனாருக்கு பிறகு இவரும் அந்த தொழிலை தான் செய்து கொண்டிருந்தார். அவர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டதற்கு பிறகு அவர் எங்கெங்கெல்லாம் தொழிலுக்கு போறாரோ அந்த பெண்கள் கொண்டு வந்து பாத்திரத்தை கொண்டு கொடுப்பாங்க. அவரை உட்கார வச்சு வேலை செய்துட்டு இருக்கும்போது யாரை பற்றி சொல்லுவார்? அது ஒரு வாய்ப்பா பயன்படி. ஆனால் ஜனங்களை சந்திப்பதற்கு நிறைய வாய்ப்பு அவர் தொழில் செய்கிற அப்படின்னால அந்த நேரத்தை பயன்படுத்தி அவர் இப்படி வந்து சொல்லுவார். நிறைய பேர் வந்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்டாங்க. திடீரென்று சொல்லி அவர் இருந்ததான நாட்டில் ஒரு சட்டம் வந்து இயற்றப்பட்டது. யாரும் தேவனை பற்றி சொல்லக்கூடாது. இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லணும்னா அதற்கு ஒரு முறையான படிப்பு படித்திருக்க வேண்டும். அதாவது ஒவ்வொரு தொழிலுக்கும் படிப்பு இருக்கிறதோ அதே போல பாஸ்டருக்குன்னு சொல்லிட்டு படிப்பு இருக்கிறது. அந்த படிப்பை வந்து படிச்சிருக்கணும். அதை படிக்காதவங்க அந்த பணியை செய்யவே கூட, யாரிடத்தில் ஆண்டவரை பற்றி சொல்லக்கூடாது என்பதான சட்டம் வந்து இயற்றப்பட்டது. இவரோ படிப்பறிவு இல்லாதவர், இவரால் பட்டம் வாங்க முடியல. ஆனா கடைசியில் வந்து இவர் இப்படி படிக்காமலேயே இயேசு பற்றி சொல்லுகிறார் என்பதை கேள்விப்பட்ட உடனே அந்த அரசாங்கம் அவரை வந்து ஜெயிலில் போட்டது. அப்போ அவர் கோர்ட்டுக்கு விசாரணைக்கு அவர் அழைத்து வரப்பட்டார். கோர்ட்ல வந்து ஜட்ஜி சொன்னாராம், உன்னை நான் மன்னித்து விடுறேன், ஆனா நீ ஒரு லெட்டர் மட்டும் எழுதி கொடுத்துட்டு போகணும். என்ன லெட்டர் எழுதி கொடுத்துட்டு போனா, நான் இனிமே வந்து ஜீவனுள்ள வரைக்கும் யாரை பற்றி சொல்ல மாட்டேன், நான் இயேசுவை பற்றி சொல்ல மாட்டேன், இந்த ஒரு வார்த்தை மட்டும் எழுதி கொடுத்து நீ போகலாம் அப்படின்னா. அப்போ அவர் சொன்னார், என்னால் அது முடியாது, என்னால் அது முடியாது. என்னை ரட்சித்த ஆண்டவரை நான் சொல்லாம என்னால் இருக்கவே முடியாது. சிறைச்சாலையில போட்டுட்டு அவர் 12 வருஷம் தீர்ப்பு கொடுத்தாங்க. 12 வருஷம் ஜெயில இருக்கு. ஆனா 12 வருஷம் தீர்ப்பு கொடுத்தாலும் ஜட்ஜி வந்து ஒரு உத்தரவு பிறப்பித்திருந்தா, இந்த ஜான் பன்னியன் அவர் எப்ப நினைத்தாலும் சரி எழுதி கொடுத்துட்டு வீட்டுக்கு போயிடலாம், விடுதலை ஆகும். எப்ப நினைச்சாலும் சரி, இந்த 12 வருஷத்துக்கு இடையில அவர் எப்ப நினைத்தாலும் சரி அவர் இந்த ஒரு வார்த்தை எழுதி கொடுத்து விட்டு எங்க போகலாம், அவர் வந்து விடுதலையாகி போகலாம் என்று சொல்கிறதான ஒரு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. ஆனா இவர் அந்த 12 வருஷம் எழுதி கொடுக்கல. 12 வருஷம் எங்கதான் இருந்தார்? 12 வருஷம் சிறைச்சாலையில் தான் இருந்தார். இவரோடு கூட 50 பேர் அவருடைய ரூம்ல அடைக்கப்பட்டிருந்தார்களாம். இந்த 12 வருஷமாக அவருக்கு அங்க உள்ள பணி என்னவென்றால், அங்கே போய் யாரை பற்றி சொல்வது, அங்கேயும் இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்வது. ஒரு நல்ல ஒரு தேவனுடைய பிள்ளையா, ஒரு நல்ல ஒரு கர்த்தருடைய பிள்ளையா எந்த இடத்துல போனாலும் தேவன் செய்த செயலை சொல்லாமல் இருக்கவே முடியாது. இவர் அங்கேயும் ஆண்டவரை பற்றி சொன்னார். ஆண்டவரை பற்றி சொல்லுகிறதான நேரத்தை தவிர மற்ற நேரங்களில் அவர் புத்தகங்கள் எழுதினாராம். அதிக படிப்பறிவு இல்லாதவர். பழைய ஆட்களுக்கு தெரியும். இப்பெல்லாம் இந்த மீடியாக்கள் நிறைய வந்ததற்கு பிறகு புத்தகங்கள்லாம் அதிகமாக வாங்கப்படுவதும் இல்லை, படிக்கப்படுகிறதும் இல்லை. மோட்ச பிரயாணம் என்று சொல்கிறத ஒரு புத்தகம், அது ஒரு அற்புதமான ஒரு புத்தகம். அது மோட்ச பிரயாணம்.
கிடைச்சோ வாங்கி படி. மோட்ச பிரயாணம். அந்த மோட்ச பிரயாணம் அந்த புத்தகம் வந்து இவர் 12 வருஷமாக அந்த சிறைச்சாலையில் இருந்து ஒரு கிறிஸ்தவன் பரலோகம் செல்ல வேண்டுமானால் அவர் எந்தெந்த வழிகளெல்லாம் கடந்து போக வேண்டும் என்பதை குறித்ததான காரியங்களை எல்லாம் அவர் தொகுத்து எழுதிட்டே வந்தார். அவர் வெளியே வந்த உடனே முதலாவது செய்ததான காரியம் என்னவென்றால், அந்த புத்தகத்தை அச்சிக்கூடத்துல போய் அச்சிட்டு அவர் நிறைய பேருக்கு விநியோகம் பண்ணினார். இன்றைக்கு கிறிஸ்தவ புத்தகங்களிலேயே பைபிளுக்கு அடுத்தபடி அச்சிடப்பட்டு அதிகமான மொழிகளிலே மொழிபெயர்க்கப்பட்டது இந்த மோட்ச பிரயாணம். ஜான் பனியன் என்ற தேவனுடைய மனுஷனுடைய மோட்ச பிரயாணம் 120 மொழிகளிலே இந்த மோட்ச பிரயாணம் புத்தகம் வந்து அச்சிடப்பட்டிருக்கிறது. அவர் சாதாரண ஒரு குடும்பத்தில் இருந்தால் இன்றைக்கு ஏதோ ஒரு மூலையில இருக்கிறதா நாம் அவரை குறித்து வந்து பேசுகிறோம். இன்றைக்கு கூகுள்ல போன அவரை குறித்தான சரித்திரம் இருக்கிறது. யூடியூப்ல போனா அவரை குறித்தான சரித்திரம் இருக்கிறது. என் வயதுடையதான அநேக பேருக்கு தெரியும். நான் மோட்ச பிரயாணம் அந்த புத்தகத்தை வாங்கி நான் அதிகமான பகுதிகள் வந்து வாசிச்சிருக்கிறேன். ஒரு மனுஷன் மோட்சத்திற்கு பிரயாணம் பண்ண வேண்டுமானா, இப்பெல்லாம் நம்ம பிரயாணத்தில் இடையில தான் நின்று கொண்டிருக்கிறோம். நாம் ஆண்டவருக்கு நேராக மோட்சத்துக்கு நேராக பிரயாணப்பட்டு கொண்டே இருக்கிறோம். வாழ்க்கை என்பது மோட்சத்திற்கு போகிறதான பிரயாணம் தான். அந்த பிரயாணத்துல ஒரு மனுஷனை எது எல்லாம் தடை பண்ணுங்க. அதுல ஒரு சம்பவத்தை அவர் எழுதியிருப்பார். அந்த மோட்ச பிரயாணத்துல ஒரு சம்பவத்தை எழுதியிருப்பார். இந்த பக்கத்துல ஒரு சிங்கம் கட்டி போடப்பட்டிருக்கும், இந்த பக்கத்துல ஒரு சிங்கம் கட்டி போடப்பட்டிருக்கும், நடுவில் ஒரு குறுகலான வழி இருக்கும். அப்ப அங்கேயும் நாங்க போகிறவனுக்கு நம்மளால போக முடியாது, 2 பக்கத்துல இருக்கும் சிங்கம் கடிக்கும் என்று சொல்லி இவன் பயந்து போய் நிற்பான். ஆனால் ஒரு மோட்சத்துக்கு பிரயாணம் பண்ணுகிறவன் இப்படிப்பட்டதான காரியங்களுக்கெல்லாம் என்ன செய்யக்கூடாது, பயப்படக்கூடாது. அதை கடந்து போகத்தான் செய்ய வேண்டும். ஆனால் கடந்து போனால் அது ஒண்ணுமே நம்ம வந்து என்ன சேதப்படுத்த. ஏனென்றால் அதனுடைய வாயை யார் கட்டி வைத்திருப்பார்? ஆண்டவர் கட்டி வைத்திருப்பார். நம்முடைய வாழ்க்கையும் கூட அநேக வேலைகளிலே நம்ம அநேக சத்துருவை எதிர்த்து தான் கடந்து போக வேண்டியது இருக்கிறது. இந்த சத்துருவுடைய செயல் மட்டும் கட்டப்படாவிட்டால் நம்மை உண்டு இல்லை என்று சொல்லி ஆக்கியிருப்பார். நம்மில் ஒரு சிலருக்கு விரோதமாக செய்யப்பட்டதான பிலிசுனை ஏவல் செய்வனை வல்லமைகள் எல்லாம் உண்டு. ஆனால் அவைகளால் பெரிய அளவுக்கு நம்மை சேதப்படுத்த முடியாமல் இருப்பதற்கான காரணம் அந்த செயல்களை எல்லாம் ஆண்டவர் கட்டி போட்டிருக்கிறார். செய்வனை இருக்கதான் செய்கிறது, ஆனால் என்ன செய்யாது, செயல்படாது என்றால் பராக்கிரம் உள்ளதான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கிற உபத்திரவத்தினுடைய குகையிலே நம்மை ஆண்டவர் என்ன செய்திருக்கிறாரு, தெரிந்திருத்திருக்கிறார். உபத்திரவம் இல்லாமல் ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிறதான ஜனங்கள் மிக 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 குறைவு. ஆண்டவருக்காக எழும்பி பிரகாசித்த இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் கூட உபத்திரம் வந்த போதுதான் அவன் யாரை ஏற்றுக்கொண்டான்? ஆண்டவரை ஏற்றுக்கொண்டான். கண்களினுடைய பார்வை அவருக்கு என்ன செய்து போய்விட்டது. இந்த கண்களுடைய பார்வை போனதற்கு பிறகுதான் அவன் சொல்றான், ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறேன். அறிவு என்பது ஆண்டவருக்காக ஜீவிக்க விடாது. அறிவாளி வந்து எதையும் சந்தேகிப்பான். அறிவாளி வந்து கொஸ்டினுக்கு மேல கொஸ்டின் கேட்டுக்கொண்டே இருப்பான். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளை குறித்து வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, சிறு பிள்ளைகளை போல நீங்கள் மாறாவிட்டால் பரராஜ்யம் போக மாட்டீங்க. சிறு பிள்ளைகள் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்கிறதான ஒரு மனப்பக்குவம். இந்த சிறு பிள்ளைகளுக்கு அறிவு ரொம்ப கம்மியா தான் இருக்கும். நீங்க ஒண்ணு சொன்னா அப்படியே வந்து அந்த பிள்ளை வந்து என்ன செய்யும், நம்பும். இதே போல தேவனுடைய வார்த்தைகள் சொல்லுகிறதை எல்லாம் தேவனுடைய பிள்ளைகள் ஆகிய நான் முழுவதுமாக நம்ப வேண்டும். அந்த நம்பிக்கை இருந்தா நாம் அவர் சொல்லுகிற வார்த்தைகள் எல்லாவற்றையும் வந்து என்ன செய்வோம், ஏற்றுக்கொள்வோம். அநேக வேளைகளிலே நம்முடைய வாழ்க்கையிலே முள்ளுகளை போன்ற பிரச்சனைகள் வாசிங்கள். உன்னதப்பாட்டுடைய புத்தகம் 2வது அதிகாரம் 2வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, முள்ளுகளுக்குள்ளே லீலி புஷ்பம் எப்படி இருக்கிறதோ அப்படியே குமாரத்திகளுக்குள்ளே எனக்கு பிரியமானவளும் இருக்கிறாள். நீங்க தேவனுக்கு பிரியமானவர்களா? மனுஷனை பிரியப்படுத்தணும் நினைக்காதீர்கள். மனுஷன் வந்து நீ என்னதான் செய்தாலும் இன்னைக்கு பிரியமா இருப்பான், நாளைக்கு என்ன செய்ய மாட்டான், நம்ம
ஒரு மனுஷனுக்கு நிரந்தர நண்பர்களும் இல்லை, நிரந்தர விரோதிகளும் இல்லை. இது முதல்ல நினைக்கும். இன்னைக்கு நம்மகிட்ட விரோதம் பாராட்டினாங்கன்னா இனிமே அவங்க நம்ம இடத்துல சேரவே மாட்டாங்கன்னு சொல்லி நம்ம நினைத்து விடக்கூடாது. அதுக்கு ஒரு நேரம் வரும் அவர்கள் சேருவது. அந்த வேதத்தில் சொல்லி இருக்கிறது அல்லவா, ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாயிருந்தால் அவனுடைய சத்துருக்களும் அவனோடு சமாதானமாகும்படி செய்கிறதான பொறுப்பை அவர் எடுத்துக் கொடுக்கிறார். அவன் நிரந்தர விரோதிகளும் இல்லை, நிரந்தரமாக அன்புள்ளவர்களும் அல்ல. சில வேளை நமக்கு அன்பாய் இருக்கிறவர்களே நமக்கு முள்ளுகளாக வந்து என்ன செய்கிறார்கள், மாறி விடுகிறார்கள். அதுதான் ஆண்டவர் ஒரு தேவனுடைய பிள்ளையை லீலி புஷ்பங்களுக்கு ஒப்புமைப்படுத்தி சொல்லுகிறார். லீலி புஷ்பத்தினுடைய தன்மை என்னவென்றால் அது ரொம்ப மிக அதிகமான தூரத்திற்கு வாசனை வீசக்கூடிய, சுமார் 3 கிலோமீட்டருக்கு அதிகமாக, 3 கிலோமீட்டருக்கு அங்க அந்த பூ பூத்தாலே 3 கிலோமீட்டர் தாண்டி அதனுடைய வாசனை வீசுமா. அவ்வளவு அற்புதமான பூ வந்து இந்த லீலி புஷ்பம். ஆனா இந்த லீலி புஷ்பம் எங்க இருக்கிறது, முள்ளுகளுக்குள்ளே இருக்கிறது. இந்த முள்ளு வந்து புஷ்பத்துல குத்த குத்த நாராது. அது என்ன செய்யும்? ஒரு வசனங்களை வாசிங்க. 2 கொரிந்தியர் நிருபம் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிங்க. 2 கொரிந்தியர் நிருபம் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிங்க. ரட்சிக்கப்படுகிறவர்களுக்கு உள்ளேயும் கெட்டு போகிறவர்களுக்கு உள்ளேயும் நாங்கள் தேவனுக்கு கிறிஸ்துவின் நற்கந்தமாய் இருக்கிறோம். எப்படி இருக்கிறோமா? நற்கம் தான் என்னது? நற்கம் தான் என்னது? நல்ல வாசனை, சென்ட். ஸ்ப்ரே விரும்பாதவங்க யாராவது இருக்கிறீங்களா? எல்லாரும் ஸ்ப்ரே வந்து விரும்புவாங்க. அது ஒரு ஈர்ப்பு சக்தி உள்ளது. ஸ்ப்ரே வந்து ஒரு ஈர்ப்பு உள்ளது. நல்லவர்களுக்குள்ளே மட்டுமல்ல, கெட்டவர்களுக்கு உள்ளேயும் நாம் எப்படி இருக்கணுமா, கிறிஸ்துவுக்கு என்று நல்ல சுபாவத்தை உடையவர்களாக இருக்கணும். சொல்லுவாங்க, நான் நல்லவனுக்கு நல்லவன், கெட்டவனுக்கு. அப்படி ஒரு கொள்கையுள்ளவங்க இருக்கிறீங்களா? நல்லவனுக்கு நான் நல்லவன், கெட்டவனுக்கு கெட்டவன், அப்படி ஒரு கொள்கை உள்ளவங்க இருக்கிறீங்களா? அது கிறிஸ்தவ கொள்கை அல்ல. அது கிறிஸ்தவ கொள்கை அல்ல. கிறிஸ்தவ கொள்கை என்பது கெட்டவர்களுக்கும் நல்லவர்களாக இருப்பதுதான். கெட்டு போறவர்களுக்குள்ளேயும் நமக்கு கேடு செய்தவர்கள் மத்தியிலேயும் நாம் கிறிஸ்துவுக்கு எப்படி இருக்கிறோம், நற்கந்தங்களாக இருக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு இந்த யூதாஸ் காரியோத்தை பற்றி முதல்ல தெரியும், ஃபர்ஸ்ட்ல இருந்தே தெரியும். அவன் என்னான் என்பது முதல்ல இருந்தே தெரியும். ஆனா அவனை எங்க தான் வச்சிருந்தார் ஆண்டவர்? அவனை கூட வச்சுட்டு முக்கியமான பொறுப்பை யார்கிட்ட கொடுத்தாரு? முக்கியமான பொறுப்பு என்ன பொறுப்பு? பொருளாளர் யார் தான்? இயேசுவுக்கு பொருளாளராக இருந்தது யாரு? இந்த யூதாஸ் காரியோத். எத்தனையோ பேர் இருந்தாங்க, அவங்கெல்லாம் கொடுத்துருக்கலாம். அப்ப சில 12 பேர் அல்லவா? இந்த 12 பேர்ல பணத்தை கொடுப்பதற்கு அவர் செலக்ட் பண்ணதான ஆள் யார் தான்? யூதாஸ் காரியோத். அவருக்கு முதல்ல தெரியும் இவருக்கு பணத்தின் மேல ரொம்ப பற்று. பணத்தின் மேல் ரொம்ப பற்று உங்களுக்கு இருந்துச்சுன்னா ஆண்டு கொண்டு பணத்தை நிறைய தருவார். பணத்துக்கு என்ன பண்றான் பார்ப்போம். பணத்தின் மேல பற்று இருந்துச்சு, அந்த பணத்தை வச்சு என்ன பண்றான் பார்ப்போம். சிலருக்கு பணத்தை வந்து ஆண்டவர் கொடுத்தா, பைபிள்ல சொல்லி இருக்கிற மாதிரி ஒரு தாளந்தை கொடுத்தா அதை என்ன செய்திருப்பாங்க? பதிச்சிருப்பாங்க. 2 தாளந்தை கொடுத்தா அந்த 2 தாளந்தை வச்சு எத்தனையோ மாற்றுவாங்க? 4 மாற்றுவாங்க. 5 தாளந்தை கொடுத்தா 10வது மாற்றுவாங்க. இது பணத்தை மட்டுமல்ல, நமக்கு இருக்கிறதான மேன்மையான எல்லாவற்றையுமே குறிக்கும். தாளந்து என்பது கிறிஸ்தவர்களுக்கு மட்டுமல்ல, கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்களுக்குமே நிறைய ஸ்பெஷலான தாளந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. சிலருக்கு நல்ல பாடுகிறதான தாளந்து, அந்த பாடுகிறதான தாளந்தை யாருக்காக பயன்படுத்துகிறது இல்லை, ஆண்டவருக்காக பயன்படுத்துகிறது இல்லை. சிலருக்கு நல்ல நயமாக பேசுகிறது. ஒரு நபர் உட்கார்ந்து இருந்தா அவங்களை சுற்றி 10 பேர் எப்போது உட்கார்ந்துட்டே இருப்பாங்க. ஏன்னா இவருடைய பேச்சு வந்து ஒரு நயமான ஒரு பேச்சாக இருக்கும். அது ஒரு தாளந்து தான். இதெல்லாம் யாருக்காக வந்து பயன்படுத்துறோம்? சிலருக்கு பணத்தை ஆண்டவர் கொடுத்திருப்பாரு. இதெல்லாம் நம்ம எதற்காக வந்து பயன்படுத்துறோம்? இந்த தாளந்தை வந்து நம்ம என்ன செய்யணும்? பயன்படுத்த வேண்டும். ஒன்று இருந்தா அதை 2ஆக மாற்ற. அந்த ஒன்றை புதைத்து வைத்தவன் என்ன சொல்றான்? காரணம் என்ன சொல்றான்? ஏன் அதை வந்து
ஒண்ணுமே பண்ணாம போச்சு வச்சோம். அது காரணம் சொல்றேன். என்ன காரணம் சொல்றோம்? விதைக்காத இடத்துல அறுக்கிறவரும் தெளிக்காத இடத்துல சேர்க்கிறவருமான அப்படி ஒரு மனுஷன் நான் நினைத்து கொடுத்தத திரும்ப கொடுக்கணுமே அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சிருந்தேன், சேர்த்து அப்படியே நான் புதைத்து வைத்திருந்தேன். ஆண்டவர் உங்களுக்கு என்ன கிருபை தந்திருக்கிறார், அதை புதைத்து வைக்காதிருங்கள். ஏனென்றால் அவர் தாளந்தை கொடுத்திருந்தா கட்டாயம் கணக்கு கேட்பார். நல்ல முழங்கால் போட முடியுமா? அந்த தாளம் தந்திருக்கிறார். நல்ல அழுது ஜெபம் பண்ண முடியுமா? எல்லாராலும் அழுது ஜெபம் பண்ண முடியாது. எதுக்கு எடுத்தாலும் அழுது வருது இல்லை. ஏன் தேவையில்லாம எல்லாத்தையும் அழுதுகிட்டே காட்டில இருக்கீங்க? ஆண்டுடைய சமூகத்தில் அழுகையை கொண்டு போங்க. அது ஒரு தாழ்வு தான். என்னால் அழ முடியாது, உங்களால் அழ முடியுமா? உங்களுக்கு பலரால் அழ முடியாது, ஆனால் சிலரால் அழ முடியும். ஒரு சின்ன காரியத்திற்கும் அவளுக்கு என்ன வந்துடும்? கண்ணீர் வந்துடும். அவங்க அதிகமாக அந்த தாளத்தை எதற்கு பயன்படுத்தலாம்? ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுவதற்காக பயன்படுத்தலாமே. ஏன்னா அந்த வேதத்தில் சொல்லியிருக்கிறதல்ல, நறுமுண்டது நொறுமுண்டதுமான இதயத்தை புறக்கணி. சரி, அப்போ முள்ளுகளுக்குள்ளே ஆண்டவருக்கு பிரியமான உபத்திரவங்களுக்குள்ளே நீங்கள் நேசிக்கிறதான ஜனங்களே சில வேளைகளில் உங்களை என்ன செய்வாங்க? தாய் பிள்ளையை உபத்திரவப்படுத்துவாங்க, பிள்ளை தாயை உபத்திரவப்படுத்துவாங்க, சகோதரன் சகோதரன் உபத்திரவப்படுத்துவான், அண்டை வீட்டாரை உபத்திரவப்படுத்துவாங்க, மாமியார் மருமகளை உபத்திரவப்படுத்துவாங்க, மருமகள் மாமியார் எல்லாம் மாறி மாறி இருக்கும். சில இடத்துல பவர் மாமியாருக்கு இருக்கும், மாமியார் மருமகளை போட்டு உண்டுலன்னு ஆக்குவாங்க. சில இடத்துல மாமியாருக்கு பவர் இருக்காது, மருமகளுக்கு தான் பவர் இருக்கும். மருமகா மாமியார் பொறிச்சு எடுத்துருவா, அடுப்புல போட்டு பொறிச்சு எடுத்த மாதிரி. இதெல்லாம் என்னதுதான்? எல்லாம் என்னதுதான்? உபத்திரம். தேவனுடைய பிள்ளைகளுக்கும் என்ன வருது? அந்த நேரத்தில் உங்களுடைய இருதயம் எப்படி இருக்கிறது? அந்த நேரத்தில் உங்களுடைய நாவின் வார்த்தை எப்படி இருக்கிறது? அந்த நேரத்தில் உங்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கிறது? ஆண்டவர் இதெல்லாம் என்ன செய்கிறார்? பார்க்கிறார். இந்த உபத்திரவம் எதற்காக அனுமதிக்கப்பட்டிருக்கிறது? தேவையில்லாமல் ஒரு உபத்திரவம் தேவனுடைய பிள்ளைகளுக்கு வருகிறதே இல்லை. நீங்கள் கவனமாக பார்ப்பீர்கள் என்றால் தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில வந்ததான அனைத்து உபத்திரவங்களும் அது காரண காரியத்தோடு தான் வந்திருக்கிறது. தானியேலுடைய வாழ்க்கையில நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் அவன் உபத்திரப்பட்டதை வைத்து ராஜா அங்க எழுதுறான், சாட்சி எழுதுறான். ஒரு அஞ்ஞான மார்க்கத்தை சேர்ந்ததான ராஜா அங்க என்ன எழுதுறான்? சாட்சி எழுதுறான். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவருடைய காலத்துல அவர்களை அந்த அக்கினி போட்டதான ராஜா, அவன் அஞ்ஞான ஒரு ராஜா, விக்கிரகத்தை வழிபடுகிறவன். அவன் எழுதுகிறான், இந்த இவர்கள் வழிபடுகிறதான தெய்வத்தை போல ஒரு தெய்வம் இல்லை என்று சொல்லி எழுதுகிறான். உங்களுடைய வாழ்க்கையில வருகிறதான உபத்திரவங்கள், உங்களுடைய வேலை ஸ்தலங்களில் வருகிறதான உபத்திரவங்கள் எல்லாம் தேவன் உங்களோடு இருக்க என்பதை காட்டும். பக்தன் தாவீதுடைய வாழ்க்கையில பார்க்கும்போது இந்த தாவீது அநேக உபத்திரவம் கடந்து போனான். ஆனா ஒவ்வொரு நிலைகளிலேயும் இந்த தாவீதோடு கூட ஆண்டவர் இருக்கிறார். ஒண்ணுமே இந்த தாவீதை செய்ய முடியாது. அதாவது சவுலுடைய பட்டயத்தை கூட யாராலும் சுமக்க முடியல. தெரியுமா உங்களுக்கு? சவுலுடைய பட்டயத்தை யாராலும் சுமக்க முடியல. நான் சொல்றேன், இதெல்லாம் எனக்கு என்ன இல்லை, வழக்கம்ல ரொம்ப வெயிட்டா இருக்கு அப்படின்னு சொல்லி தூரப்பட்டான். அது சுமப்பதற்கு கூட பலம் இல்லை. அவ்வளவு பலவீனமானவன் யாரு? சிறுவன். ரொம்ப சிறிய தோற்றம், சிறுவன் அல்ல, சிறிய தோற்றம். ஆனா இந்த தாவீதுக்கு முன்னாடி யாராலும் நிற்க முடியல. இந்த தாவீதுக்கு முன்னாடி சவுலால நிற்க முடியல. ஏன் சவுலால் நிற்க முடியவில்லை என்றால் தாவீது தனியாக இல்லை. அவன் தாவீது சொன்னார் அல்லவா, நீ நிந்திக்கிற இஸ்ரவேல் ராணுவங்களின் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தில் வருகிறேன் கோலியாத்தை பார்த்து சொன்னார். கோலியாத்தை மேற்கொண்டார். ஆனா அதே வேளையில கை செய்கை இல்லாமல் வாய் செய்கை இல்லாமல் கவிழ்க்கப்படும். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அல்லவா, கை செய்கை இல்லாமல் கவிழ்க்கப்பட்டதான சோதோம் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. எந்த மனுஷனும் அதை அழிக்கல. யார் அழிச்சா? உங்களுக்கு விரோதமாக வருகிறதான சத்துருக்களுக்கு நீங்கள் எந்த செய்கையை காட்டியும் அவர்களை அழிக்க நீங்க விரும்பலாம். கை செய்கை இல்லாமலேயே அவர்கள் அழிக்கப்படுவார்கள். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதை குறித்து நாம் சிந்திக்கவே அவசியம் இல்லை. அதை குறித்து நாம் சிந்திக்கவே நமக்கு தேவையில்லை. தேவனுடைய பிள்ளைகளாகிய நம்முடைய வாழ்க்கையில
நாம் அநேக நேரங்களிலே சத்துருக்களால் நெருக்கப்படும் போது மிக சோர்ந்து போய் விடுகிறோம், மிக சங்கடப்படுகிறோம். சத்துருக்கள் நமக்கு அதை செய்து விடுவார்களோ இதை செய்து விடுவார்களோ. ஆண்டு சொல்றாரு, நீங்க சும்மா இருந்து நீங்கள் எனக்காக என்ன செய்ய வாழுங்க. நம்ம கட்டுப்பவர்களுக்கு உள்ளேயும் கிறிஸ்துவுக்கு என்று நாம நல்ல நல்ல வாசனை, நல்ல சுபாவம். நம்மளை உபத்திரப்படுத்திட்டே இருப்பாங்க. அதாவது சொல்லுவாங்கல்ல, குனிய குனிய குட்டிக்கிட்டே தான் இருப்பாங்க. நீங்க அமைதியா இருக்க பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க. ஆனா எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவு உண்டல்லவா? முடிவு இல்லாமலேயே இருக்கும். எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவு இருக்கு. அவர்கள் நாம் குனிய குட்டுவதற்கு ஒரு முடிவு இருக்கு. நம்மளை துரத்தினால் அவர்கள் துரத்துவதற்கு என்ன இருக்கு? முடிவு இருக்கு. அதான் பிரசங்கிகள் அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஒவ்வொன்றிற்கும் என்ன இருக்கிறது? ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காலம் இருக்கிறது. ஆனா நாம தான் அதை நினைத்து பார்க்கிறதே இல்லை. நாம் அந்த காலத்தை குறித்து நினைத்து பார்க்கிறதே இல்லை. நீங்க வாசிங்க, பிரசங்கிகளுடைய புத்தகத்துல 3வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிங்க. ஒவ்வொன்றிற்கும் ஒவ்வொரு காலம் உண்டு, வானத்தின் கீழ் இருக்கிற ஒவ்வொரு காரியத்திற்கும் ஒவ்வொரு சமயம் உண்டு. எங்க வீட்டுல போய் மீதம் இருக்கிறதான வசனத்தை நீங்கள் 8 வரைக்கும் நீங்க வாசித்து பாருங்க. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காலம் இருக்கு. இந்த காலம் அப்படியே என்ன செய்யும்? இந்த ராட்டினத்துல மேல இருக்க தட்டு கீழே வந்துதான் தீரும். இப்ப மேல இருக்கு, எங்க வரும்? சின்ன பிள்ளைகள் ராட்டாடும் போது மேல இருக்கிறோம்னு சொல்லிட்டு கீழே ராட்டு கீழே வரும்போது கீழே இருந்து மண்ணள்ளி மேல போகும்போது மேல இருந்து யார் மேல போடுறது? இது ஒரு விளையாட்டு. மேல இருக்கும்போது மண்ணள்ளி போடுறது. மேல மண்ணள்ளி போடும்போது தெரிஞ்சிருக்கணும் கீழே இருக்கிற ராட்டு எங்க வரும்? கீழே இருக்கிற ராட்டு மேல வரும். மேல இருக்கிறது மேலே இருக்க போறதில்ல, கீழே இருக்கிறது கீழே இருக்க போறதில்ல. வாழ்க்கை என்னும் சக்கரத்துல உயர்ந்தவன் தாழ்ந்தவன் ஆவான், தாழ்ந்தவன் உயர்ந்தவன் ஆவான். ஒருவேளை உங்களுடைய ஜெனரேஷன்ல நீங்க தாழ்ந்து இருக்கலாம். நீ கவனமாக கூர்ந்து பார்த்தால் தெரியும். ஒரு ஜெனரேஷன் நல்லா இருக்கிறது, அடுத்த ஜெனரேஷன் கெட்டு இருக்கிறது, அதற்கு அடுத்த ஜெனரேஷன் கொஞ்சம் நல்லா இருந்த மாதிரி இருக்கிறது. மாத்தி தான் என்ன செய்வது? மாற்றி தான் வந்து கொண்டு இருக்கிறது. ஆனா தேவனுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் ஆண்டவருக்கு பயந்திருந்தா உங்க சதை நல்லா இருக்கணும். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லி இருக்கிறது. அப்போ உயர்வாக இருக்கிறவன் நாளைக்கு கீழே தான் வரப்போகிறான். உங்களை இன்னைக்கு உபத்திரவப்படுத்துகிறவன் நாளைக்கு அவனே உபத்திரவப்பட தான் போகிறான். நாம உபத்திரவப்படுத்த அவசியமே இல்லை. யார் மூலமாயும் அவர்களுக்கு உபத்திரம் வரும். ஆனா நம்முடைய வேலை என்ன? உபத்திரவப்படுகிறவர்களுக்கு நம்ம ஆறுதல் செய்யணும். பைபிள்ல சொல்லி இருக்கிறது. யாரெல்லாம் உபத்திரவப்பட்டு இருக்கிறாங்களோ அவங்களுக்குலாம் நீங்க என்ன செய்யணும்? அதை செய்றீங்களா? ஊழியம் என்பது என்ன? ஊழியம் என்பது என்ன? கஷ்டப்படுகிற, நெருக்கப்படுகிற, ஒடுக்கப்படுகிற ஜனங்களுக்கெல்லாம் உதவி செய்கிறதும் என்னது? ஊழியம். வேறு வார்த்தை மட்டும் கொடுக்கிறதில்ல. அந்த பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் வாழும்போது உங்களை நித்தியமான வீடுகளில் ஏற்றுக்கொள்வார் உண்டாகும்படி படிங்க. அநீதியான உலக பொருளினால் சொல்லுங்க, ஆத்துமாக்களை சம்பாதியுங்கள். அதான் சொல்லியிருக்கு. அநீதியான உலக பொருளினால் நீங்கள் சிநேகிதர்களை சம்பாதிக்கணும். எதுக்கு? அவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பங்கடையும்படியாக. ஊழியங்களுக்காக, ஆத்துமாக்களுக்காக ஒரு 10 ரூபாய் கூட உங்களால செலவு பண்ண முடியல. ஒரு டீ கூட வாங்கி கொடுக்க முடியல. ஊழியத்திற்கு போயிருக்கிறதான நேரங்கள்ல திடீர்னு ஒருவர் வந்திருக்கவங்களுக்கெல்லாம் நான் சம்சாவும் காப்பியும் நான் என்ன செய்யறேன்? கொடுக்கிறேன். பொறுப்பு எடுத்துக்கிறாங்க. ஏன் அவர்கள் செய்யணும்? கோடீஸ்வரங்களாக இருந்தா தான் அப்படி செய்து ஆத்துமாக்கள் ஆதாயம் பண்ண வேண்டும் என்பதல்ல. அன்பை கிரியைகளினால் காட்டாவிட்டால் அந்த அன்பினால் என்ன இல்ல? பிரயோஜனம் இல்ல. அன்பா பேசுறதுனால மட்டும் அன்பு இருக்கிறது சொல்லிவிட முடியுமா? அன்பு கிரியைகளினால் நிறைவேற்றப்பட வேண்டும். பைபிள் அன்பை குறித்து நிறைய சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு போதனை அதல்ல, நான் எடுத்து வந்த பகுதி. உபத்திரவப்படுதல் உங்களுக்கு மேன்மை கொடுக்கும். இந்த உபத்திரவம் என்னென்ன விதங்களில் இருக்கிறது? முள்ளுகளுக்குள்ளே
லீலி புஷ்பம் இருக்கிறது போல தேவனுடைய பிள்ளைகள் அநேக வேளைகள் என்ன பண்றோம்? உபத்திரவப்படுறோம். உபத்திரவப்படுவதுடைய உபத்திரவத்தை ஆண்டவர் அற்பமா எண்ண மாட்டோம். வாசிங்கள் சங்கீதம் 22, 24 வாசிங்க. உபத்திரவப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அவர் அற்பமா எண்ணாமலும் அருவருக்காமலும் தம்முடைய முகத்தை அவனுக்கு மறைக்காமலும் இருந்து தம்மை நோக்கி அவர் கூப்பிடுகையில் அவனை உபத்திரப்படுறீங்களா? யார் நோக்கி கூப்பிடுங்க? உபத்திரப்படுற நீங்க யார் நோக்கி கூப்பிடணும்? அப்பா உபத்திரவம் தாங்க முடியல, யார் நோக்கி கூப்பிடணும்? பவுல் சவுலாக இருக்கும்போது பண்ணின உபத்திரவத்துல அந்த நாட்களில் இருந்த விசுவாசிகள் எல்லாம் யாரை நோக்கி கூப்பிடுறாங்க? ஏன்னா அந்த சவுலை குறி சொல்லப்பட்டிருக்கிறது அவன் வெறி பிடித்த நாய் மாதிரியான். கிறிஸ்தவன் அவன் வெறி பிடித்தான். எங்க இருக்காங்களோ தேடி 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 கொலை செய்வான். இந்த சவுல் அதிகாரம் கையில இருந்தது, அதிகாரம் கையில இருந்தது. கிறிஸ்தவர்கள் எதனாலும் பண்ணலாம் என்கிறது அதிகாரம் இருந்தபடினால ஒரு வெறி பிடித்த நாய் மாதிரி அலைவான். கிறிஸ்தவர்களுக்கு எல்லாம் பேரை கேட்டாலே, சவுல் பேரை கேட்டாலே பயந்து நடுங்குவாங்க. சவுலா அப்படின்னு பயந்து நடுங்குவாங்க. அப்படி இருக்கிறதான நேரத்துல இந்த திருச்சபை என்ன செய்தது? ஜெபம் பண்ணினது. அந்த உபத்திரவப்படுகிற மனுஷனுக்கு விரோதமாக கொடி பிடிக்கல. கிறிஸ்தவ ஜனங்கள் கொடி பிடிக்க அவசியம் இல்லை. கிறிஸ்தவ ஜனங்கள் அரசாங்கத்தோடு போராட அவசியம் இல்லை. கிறிஸ்தவ ஜனங்களுக்கு மிகப்பெரிய போராட்டம் இருக்கிறது, முழங்கால் இருக்கிறது. முழங்கால் ஒழுங்கா முழங்கால் படிக்கிட்டா கிறிஸ்தவனை டிஸ்டர்ப் பண்றவங்க எல்லாம் இந்த காலத்தில் நடக்குமா பாஸ்டர்? பாட்டு மட்டும் அழகா பாட்டு போட்டு என்ன செய்வோம்? கிறிஸ்தவனை டிஸ்டர்ப் பண்ணாத, வெட்ட 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 கிறிஸ்தவ மார்க் கொண்டு ஒரு ஜீவனுள்ள மார்க்கம் மிக விரைவாக பரவுகிறதான மார்க்கம் என்னதுதான் கிறிஸ்தவ மார்க்கம். ஏன் அது விரைவாக பரவுகிறது என்றால் கிறிஸ்தவ மார்க்கத்தில் உள்ளதான ஜனங்கள் தான் அதிகமாக அடக்குமுறைக்கு உட்படுத்தப்படுகிறார்கள், அதிகமாக உபத்திரப்படுத்தப்படுகிற கிறிஸ்தவர்கள் தான். இந்த கிறிஸ்தவர்கள் எந்த இடத்துல போய் இருந்தாலும் நீ அடிச்சா அடி, பிடிச்சா பிடி, ஜெயில போடிய போடு, என்னன்னாலும் பண்ணு அப்படின்னு சொல்லி இவங்க யாரையே பார்த்துட்டு இருப்பாங்க? ஆண்டவரையே பார்த்துட்டு இருப்பாங்க. அப்படி இருக்கிறபடினால ஆண்டவரே நேரடியாக தினசரி இறங்கி வருகிறார். சவுலை மாற்ற ஒருவரால் முடியவில்லை. எத்தனையோ போதகங்கள்லாம் இருக்கதான் செய்தது. ஆனால் சவுல் போதகத்திற்கு அவன் செவி கொடுக்கவே இல்லை. ஏனென்றால் அவனுக்குள்ள ஒரு பெரிய ஒரு நம்பிக்கை இருந்தது. நான் வழிபடுகிற இந்த யெகோவாகிய தெய்வம் தான் அவர் உண்மையான தெய்வம், இதற்கு மேல யார் என்ன சொன்னால் கேட்க மாட்டேன் என்று சொல்லுறதான ஒரு எண்ணம் இந்த சவுலுக்குள்ள இருந்தது. எனவே யார் சொல்லுறதையும் கேட்க தயாராக இல்லை. 100% நம்புகிறான். இந்த கிறிஸ்தவ ஜனங்கள் எல்லாருமே அந்த ஒன்றான மெய்தேவனாகிய யெகோவாவுக்கு எதிரான ஜனங்கள் என்று சொல்லி நம்புறான். எனவே கிறிஸ்தவர்கள் துன்பப்படுத்துறான். அந்த வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, பழைய ஏற்பாட்டில் யெகோவாக இருந்ததான தெய்வமே அவர் யாரா மாறினார்? மனித உருவம் எடுக்கும் போது அவருக்கு பேர் என்ன பேர் வந்து விடுகிறது? இயேசு என்னதான பேர். அவர் மனித உருவம் எடுத்ததற்கு பிறகு அவருக்கு கொடுக்கப்பட்டதான பெயர். ஆனால் அதற்கு முன்னாடி அவர் நித்திய பிதாவாகத்தான் இருந்தார். ஒரே தேவன், எனக்கு முன் ஏற்பட்ட தேவனும் இல்லை, எனக்கு பின் ஏற்பட போவதும் கிடையாது. ஒரே தேவன் வானத்தை பூமி உண்டாக்கினார். அந்த வானத்தை பூமி உண்டாக்கிறதான தெய்வம் நாட்கள் ஆகும்போது அவருடைய தீர்மானத்தின்படி அவர் ஒரு மனித அவதாரம் எடுத்து இந்த பூமியில வந்து என்ன செய்தார்? கடந்து வந்தார். இந்த இயேசுவை இந்த சவுல் நம்பாதவராக இருந்தார். எந்த மனுஷன் சொன்னாலும் இவன் கேட்க மாட்டான் என்று சொல்லிதான் இவனை இனிமே விட்டால் கிறிஸ்தவ மார்க்கத்தை காலி பண்ணினான்னு சொல்லி ஆண்டவரே நேரடியாக வந்து இறங்கி வந்தார். ஆண்டவர் நேரடியாக இறங்கி வந்தபடினால இவனுக்கு என்ன போயிட்டு? கண்களுக்கு கம்பீரமா போனவன் எங்க விழுந்தான்? தரையில விழுந்தான். தரையில விழுந்ததுக்கு பிறகுதான் ஆண்டவரே நீர் யாருன்னு வந்து என்ன செய்யறான்? ஆண்டவர் நீங்க யாருன்னு கேட்கலாம். அது பிறகு அறிய விரும்புறான். இன்னைக்கு நிறைய பேருக்கு காலத்தை எல்லாம் போக்கி நிறைய சங்கடங்கள் அனுபவித்து இவன் எந்த போக்குமே இல்லைன்னு சொன்னதற்கு பிறகுதான்
ஆண்டவர் யார் என்று சொல்லி அறியணும்னு சொல்லி வந்து என்ன செய்யறாங்க, விரும்புறாங்க. இன்றைக்கு இருக்கிறதா நல்ல நேரத்தில் பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கிறது, பிரசங்கியில சொல்லப்பட்டிருக்க கடைசி அதிகாரத்தில் நீங்க வந்து வாசி பார்க்கும்போது, இப்போதே உன்னுடைய சிருஷ்டிகர்த்தரை என்ன செய். நீங்க கடைசி அதிகாரத்துல நீங்க வீட்டுல போய் வந்து வாசித்து பாருங்க. அது சொல்லப்பட்டிருக்க 7வது வசனத்துல, இவ்விதமாய் மண்ணானது தான் முன்னிருந்த பூமிக்கு திரும்பி ஆவி தன்னை தந்த தேவனிடத்திற்கு மறுபடியும் போவதற்கு முன்னும், நீங்க 12வது அதிகாரம் இருந்து நீங்க வீட்டுல போய் வந்து வாசித்து பாருங்க. அந்த நிலையெல்லாம் வருவதற்கு முன்னாடி யார் நினைக்கணும்? ஆண்டவர் நினைக்கணும். நீங்க ஒரு நினைக்கலாம், நான் ஆண்டவர் நினைச்சுதானே பாஸ்டர் நான் இங்க வந்திருக்கேன், நான் ஆண்டவர் நினைச்சுதானே பாஸ்டர் நான் ஆண்டவர் தேடிட்டு இருக்கேன். ஆண்டவர் தேடுறதே தேடுறீங்க. எப்படி தேடுங்க? சரியா தேடுங்க, உண்மையா தேடுங்க, உத்தமமாக தேடுங்க. உத்தமனுக்கு கட்டத்தனை. இங்க வந்தா தலையை கட்டுறது, அங்க போனா வாழை கட்டுறது, அந்த பழக்கம் உண்மையான கிறிஸ்தவர்களுக்கு ஆகா. தேவனுடைய பிள்ளைகள் தேவனுடைய பிள்ளைகளாகவே இருக்கு. இங்க ஆண்டுடைய நாமத்தை துதிக்கிறீங்களா? இதே மாதிரி வெளியே போனாலும் நீங்க ஆண்டுடைய நாமத்தை துதிப்பதே அல்லாமல் துதித்தலும் சபித்தலும் ஒரே வாயிலிருந்து புறப்படல் ஆகாது. ஆசீர்வதிக்க வேண்டியதே அன்றி இருதயத்தில் கூட என்ன செய்யக்கூடாது, இருதயத்தில் கூட என்ன செய்யக்கூடாது. இன்னும் தான் உயிரோடு இருக்கா, வளர்க்காம போகும். நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன். சில சொல்லுவாங்க, எனக்கு எதிராக எல்லாம் மண்ணா போயிட்டாங்க, இவன் மட்டும்தான் இப்படிட்டு இருக்கா. இந்த பேச்செல்லாம் ஆண்டுடைய பிள்ளைகளுக்கு ஆகவே ஆகாது. பயமுறுத்தவே கூடாது. ஆண்டுடைய பிள்ளைகள் யாரையும் என்ன செய்யக்கூடாது, பயமுறுத்தவே கூடாது. எப்படி இயேசு கிறிஸ்துவிடத்தில் எல்லா ஜனங்களும் ஒரு சிறு பிள்ளை முதற்கொண்டு எந்த ஒரு நபரும் அவரிடத்துல வருவதற்கு தயங்காமல் வருவாங்களோ, அதே போல உங்களிடத்துல வருவதற்கு உங்களிடத்துல பேசுவதற்கு எல்லா ஜனங்களும் தயங்காமல் வந்து என்ன செய்யணும், வரணும். அப்பதான் நீங்க யார்? சில இடத்துல பேசுவதற்கு எப்படி இருக்கும், எனக்கே சில இடத்துல பேச தயக்கமா இருக்கும். ஏன்னா அந்த பேச்சு பட்டைய குத்துக்கள் போல் எப்போதும் ஈட்டி கைமா தான் அலைவாங்க. யாரை குத்தலான்னு அலைகிற சில ஜனங்கள் இருக்காங்க. கையில தான் ஈட்டி இருக்காது, ஆனா எங்க ஈட்டி இருக்கு? இருதயத்திற்குள்ள ஈட்டி இருக்கிறது. யார பேசினாலும் சொல்லுவாங்க, சிலரை பார்த்து பேச மாட்டாங்க, பேசினா அவ்வளவுதான். ஒரு வார்த்தை பேசினாலும் அது உருப்படியா இருக்குன்னு சொல்லுவாங்க. அப்படி பேச்சு கர்த்தருடைய பிள்ளைகளிடத்துல இருக்கவே கூடாது. ஆண்டவரே, நான் மெதுவான பிரதியுத்தரத்தை பேச எனக்கு என்ன தருங்க, கிருபை தருங்க. உங்களால் முடியவில்லை அல்லவா, பேசாமல் இருக்க முடியவில்லை அல்லவா. சிலர் நீங்க வந்து வாரத்துக்கு ஒரு நாள் என்ன விரதம் காக்கணும், என்ன விரதம் காக்கணும், மௌன விரதம் காக்கணும். வீட்டில் பேசவே கூடாது. என்னதை பேசணும், கை செய்யலாம் பேசணும். எத்தனை நாள்? வாரத்தில் ஒரு நாள் இருந்து பாருங்களேன், முடியுமா? மௌன விரதம் இருந்தால் உங்களுடைய ஆத்மாவில் கொஞ்சம் என்ன கிடைக்கும், பலன் கிடைக்கும். நம்ம பேசி பேசியே கெட்டு போனவர்கள், பேசாமல் இருக்க நமக்கு கஷ்டமாக இருக்கிறது. எனவே தேவனுடைய பிள்ளைகள் என்றுதான் அத்தாட்சியை நம்ம வந்து என்ன செய்கிறோம், இழந்து போய்விடுகிறோம். தேவனுடைய பிள்ளைகள் என்றுதான் அத்தாட்சியை நம்ம வந்து இழந்து போய்விடுகிறோம். நம்முடைய வாழ்க்கையில நாம் படுகிறதான எந்த உபத்திரவத்தை ஆண்டு அற்பமாக எண்ணவே மாட்டார். நாம் இருக்கிறதான இடத்துல நாம வந்து உபத்திரப்பட்டு கொண்டே இருப்போம். ஆனா ஆண்டு இடத்துல வந்து என்ன செய்வோம், ஜெபம் பண்ணுவோம். உங்களுடைய இருதயம் எப்படி இருக்க, தாங்க முடியல ஆண்டவரே, பேசுற பேச்சு என்ன செய்ய முடியல, தாங்க முடியல. மனைவி கொஞ்சம் ஜெபம் ஆரம்பிச்சுட்டா அடிக்கிற மாப்பிள்ளையுடைய கையை வந்து என்ன செய்யணும், நான் சில மனைவி மாற்ற சொல்லியிருக்கிறேன். சில கணவன்மாருக்கு ரொம்ப வேதனைப்படுவாங்க. இங்க இல்லை, பொதுவா ரொம்ப வேதனைப்பட்டீங்கன்னா ஆட்டை எடுத்துருவாருன்னு சொல்லியிருக்கேன். நான் என்ன அனுபவத்தில் நிறைய வந்து கண்டிருக்கேன். இவரை வச்சு ஒன்றும் கெட்டிய முடியல. ரொம்ப ஒரு சரியான ஒரு தேவனுடைய பிள்ளை கணவனை குறித்து தாங்க முடியலன்னு ரொம்ப வேதனைப்பட்டுட்டா ஆண்டு உடனே வந்து என்ன செய்வார், கணவன். அப்படி இழந்து போனவங்க எத்தனையோ பேர். பிள்ளைகளை குறித்து நீங்க ரொம்ப வேதனைப்பட்டீங்கன்னா அந்த பிள்ளைகளை ஆண்டு எடுத்துருவார், மறந்துடப்பட்ட எடுத்துருவார். எனவே சில உபத்திரவங்கள் சிலருக்காக நீங்கள் பட்டுதான் ஆகணும். நீங்க பட்டுதான் ஆகணும். பிள்ளைகளை வைத்து நீங்க உபத்திரப்பட்டுதான் ஆகணும். ஏனென்றால் அநேகரை சரிப்படுத்துறது யாருதான், பிள்ளைகள் தான் உங்களை சரிப்படுத்துறாங்க. அப்படித்தானே இல்லையா? இப்ப கவனமா ஜாக்கிரதை இல்லைன்னா கொஞ்ச நாள் கழிச்சு பிள்ளைகளால் தான் நீங்க ரொம்ப என்னப்படுவீங்க, வேதனைப்படுவீங்க. ஆண்டவருடைய காரியங்கள் விளையாட்டு இல்லை.
என்னன்னாலும் செய்வேன், என்னன்னாலும் நான் பேசுவேன், எப்படினாலும் வாழுவேன், கடைசி நான் உபவாசம் ஜோம் பண்ணிடுவேன், பெரிய பாஸ்டர்கிட்ட போய் நான் ஜோம் பண்ணிடுவேன், நான் கொஞ்சம் காணிக்கலாம் நிறைய கொடுத்துருவேன். ஒன்றும் கதை நடக்காது, பொருத்தம்லாம் பண்ணலாம், கதை நடக்காது. எல்லாத்தையும் ஆண்டவர் வந்து கணக்கில் வச்சிருப்பாரு. எதற்காக ஞாபக புஸ்தகம் ஒன்று வச்சிருக்கிறாரு? ஞாபக புஸ்தகம் சொல்லி ஒன்று இருக்கிறது. ஆண்டவர் இந்த புஸ்தகத்தை எதற்காக வைத்திருக்கார் என்றால், அந்த ஞாபக புஸ்தகத்துல அவர் நீங்க செய்த நல்ல காரியங்களை குறித்து வைத்திருக்கார், கெட்ட காரியங்களை குறித்து வைத்திருக்கிறார். அந்தந்த நேரங்களில் அங்க சொல்லப்பட்டிருக்கிறது அல்லவா, அங்கே மொர்தெகாயினுடைய நாட்களில் ராஜாவுக்கு என்ன வரல, நித்திரை வரல. கால வர்த்தமான புஸ்தகத்தை எடுத்து ராஜா பார்த்த நம்முடைய ராஜாவாகிய ஆண்டவர் இயேசு சில வேலைகளில் அந்த கால வர்த்தமான புத்தகத்தை பெறட்டுவார். நாம் நினைவு கூறப்படுவோம். அப்ப நினைவு கூறப்படுவோம். அந்த மொர்தெகாய் பல ஆண்டுகள் கழித்தான் நினைவு கூறப்பட்டான். மொர்தெகாய்க்கு ஏதாவது நல்லது செய்யப்பட்டதா? உடனே அவனுக்கு நல்லது செய்யப்படல. ஆனா ராஜா அந்த ஞாபக புஸ்தகத்துல வாசித்ததான வேளையில அவனுக்கு மிக மேன்மையான காரியம் வந்து கொடுக்கப்பட்டது. நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் படுகிறதான உபத்திரவங்கள் எல்லாவற்றிலேயும் ஆண்டவர் வந்து அமைதியா இருக்குன்னு சொன்னா நினைக்க வேண்டாம். எல்லாவற்றிற்கும் ஒரு காலத்தை ஆண்டு வந்து என்ன வைத்த. இப்ப உபத்திரம் வருகிறதா, கொஞ்ச நாள் கழிச்சு யாரு உங்களை உபத்திரப்படுத்துறாங்களோ அவங்கதான் உங்களுக்கு ஆதரவா இருப்பாங்க. அப்படிலாம் இருக்காது பாஸ்டர், அப்படின்னு தெரியலையே. பட்சிக்கிற இடத்துல என்ன வரும்? நான் சொன்னேன் அல்லவா, மேல இருக்கிற ராட்டனம் எங்க வரும் இடத்துல? அவன் இதுல இப்ப மேல இருக்கும், அடுத்த தன்னால் வந்து என்ன செய்யும்? ஒவ்வொருத்திற்கும் ஒவ்வொரு அந்த காலத்திற்கு நம்ம காத்திருக்கோம். எப்படி காணா ஒரு திருமண வீட்டுல அந்த இயேசு கிறிஸ்துனுடைய தாய் வந்து சொல்லும் போது ஆண்டவர் சொன்னாரோ என் வேலை இன்னும் வரவில்லை என்று சொல்லி, அதே மாதிரி அவருடைய வேலை வருகிற வரைக்கும் நம்ம வந்து காத்திருக்கணும். அந்த வேலை வந்து விட்டதானால் நம்முடைய உபத்திரவ காலம் என்ன செய்தோம்? முடிவடைந்து விடும். ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நியமித்ததான காலம் சுமார் எத்தனை வருடம்? 430 வருடம். அந்த நாள் முடிந்ததான அன்றே இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த உபத்திரவத்தில் இருந்து விடுதலையாக்கப்பட்டார்கள். அவர்களுக்கு இரட்சகனாக ஆண்டவர் மோசேயை தலைமையாக கொடுத்து அவர்கள் அந்த அடிமைத்தனத்தில் இருந்து வெளியே கொண்டு வந்தார். உங்களையும் இருக்கிற உபத்திரவத்தில் இருந்து விடுதலையாக்குவார். யார் உங்களுக்கு உபத்திரமா இருக்காங்க? சிலருக்கு நெருங்கின உறவுகளே எப்படி இருக்கும்? நான் சொன்னது மாதிரி தேவையில்லாம சில பெற்றோர்களே யாரை உபத்திரப்படுத்துவாங்க? பிள்ளைகள் யாருடைய பிள்ளைங்க? யாருடைய பிள்ளை? எனக்கு மகன் இருக்கிறான்னு சொல்லி என் மகனை என்னத்தையும் பேச முடியாது, அவ்வளவு பேச முடியாது. பேசல யாரு கேட்பா? நம்ம நினைக்கிறோம் ஏன் பிள்ளை, வேற யாரையும் பேச விட மாட்டோம். ஆனா ஏன் பிள்ளை, நான் பேச நீ கேட்கறதுக்கு யாரு அப்படின்னு நம்ம வந்து மனுஷனை சொல்லிடலாம். ஆனா யாரை சொல்ல முடியாது? ஆண்டவரை சொல்ல முடியாது. தேவையில்லாம உங்க பிள்ளைகளை நீங்க பேச முடியாது. கர்த்தருடைய வார்த்தை இது. தேவையில்லாம உங்களுடைய பிள்ளைகளை பேசினா அந்த வார்த்தைகள் எல்லாம் உங்களை வரும் நாட்கள்ல கட்டாயம் பாதிக்கும். உபத்திரவப்படுகிறதான ஜனங்கள், பிள்ளைகளோ இல்லாவிட்ட உறவுகளோ, அவர்கள் அந்த உபத்திரவத்தின் மத்தியில அமைதியாக இருக்கலாம். சிலரால் சில காரியங்களை செய்ய முடிஞ்சாலும் கர்த்தருடைய நாமத்தின் நிமித்தம் அவர்கள் எப்படி இருப்பாங்க? அமைதியா இருப்பாங்க. நானும் சில வேளைகள் ஆண்டு நாமத்தின் நிமித்தம் அப்படியே அமைதியாக விட்டுட்டே போறது. பழகிட்டோம், கொஞ்சம் கொஞ்சமா பழகி இப்ப நல்லா பழகியாச்சு. பேசினாலும் சரி, இடத்துல கொடுத்தாலும் சரி, என்ன பண்ணாலும் சரி, ஆண்டவரே கேட்டு போறார். நமக்கு என்ன அழிஞ்சு போனோம்னா நினைக்கிறது இல்லை. கோபா பாத்திரத்தின் பேர்ல சில வேலைகளை யாரே வந்து பொறுமையா இருப்பா. கோபத்தின் பாத்திரம் தான். ஆனா ஆண்டவரே அவர்களை விட்டிருப்பாரு. சில காரணத்துக்காக ஆண்டவரே அவர்களை விட்டிருப்பாரு. அவர்கள் ஆண்டவர் விட்டா நாம வந்து என்ன செய்யறது? அது அவருடைய காரியம் அல்ல. மனிதர்கள் எல்லாம் ஆண்டுடைய கருத்துல வந்து இருக்கிறார்கள். தேவையில்லாமல் யாரை நம்ம உபத்திரவப்படுத்தினா கர்த்தர் வந்து என்ன செய்வார்? கேட்பார். கொஞ்ச காலம் உபத்திரம். நீங்க வீட்டுல போய் வாசித்து பாருங்க. 2 Corinthians 4:17 அதி சீக்கிரத்தில் நீங்கும் உபத்திரம் வந்து ரொம்ப நாள் இல்லை, எவ்வளவுதான் நிரந்தரமாக காலமெல்லாம் நீங்க உபத்திரவப்பட்டு கொண்டு இருக்க மாட்டீங்க. ஆனா உங்களுக்கு நியமித்ததான உபத்திரவ காலம் முடியதற்குள்ளாக நீங்க வேற பாவத்தையும் சாபத்தையும் சேர்த்து அதனால் வருகிற உபத்திரவம் நீங்க அடைஞ்சிடக்கூடாது. ஏற்கனவே அநேகருக்கு சொல்லி ஏற்கனவே உள்ள பாவத்தை சாபத்தையே நீங்க தொலைச்ச முடியல. புதிய பாவத்தை சாபத்தை தயவு செய்து நீங்க சுமக்காதீர்கள், ஏற்றுக்கொள்ளாதீங்க. அதற்கான சூழ்நிலைகளை நீங்கள் உருவாக்காதீர்கள். பாவ சாபம் எங்க இருந்து வருகிறது?
எங்க இருந்து வருகிறது? நம்மிடம் தான் வருகிறது. கவனமா இருக்கணும், ஜாக்கிரதையா இருக்கணும். நம்ம எப்போதுமே நம்ம நினைத்து பார்க்கும்போது நம்முடைய திறமை, நம்முடைய பிரயாசம், நம்முடைய உழைப்பு, நம்முடைய நலம் இதெல்லாம் ஒண்ணுமே நினைக்கவே கூடாது. சமீபத்தில் ஒரு சிஎஸ் சபை உள்ளதான ஒரு குடும்பம், அது வீட்டில் ஜெபத்துக்கு கூப்பிட்டுருந்தாங்க. போயிருந்தாங்க. கணவன் சொல்றாரு, நான் இந்த காரியத்தை நான் தப்பிட்டேன் அப்படின்னு சொன்னோடனே மனைவி டக்கு, சொல்லாதங்க, அப்படி சொல்லாதங்க, கர்த்தருடைய கிருபையில தப்புன்னு சொல்லுங்க. யார் சொல்றா? மனைவி சொல்றா. ஆவிக்குரிய சபை அல்லன்னு சொல்லி நினைக்கிறதான குடும்பத்துல, அந்த சபையில இருக்கிறதான சில தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவ கிருபையினுடைய மேன்மை தெரியும். ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க ஓரளவு நியாயமா தான் ஜீவித்துக் கொண்டிருக்கிறாங்க. ஆனா அவர்கள் அவருடைய நியாயத்தை குறித்து நினைக்கல. அதனால சொல்றாங்க, நான் யாருக்கும் கேடே செய்யறது இல்லை, ஆன அப்படின்னாலும் நான் பாதுகாக்கப்பட்டேன். அப்படி கிடையாது, அது அப்படி கிடையவே கிடையாது. யாருடைய கிருபை தான். மனைவி டக்குன்னு சொல்றாங்க, நிறுத்துங்க, அந்த வார்த்தையை சொல்லாதுங்க, அது தவறு. ஆண்டவருடைய கிருபை தான் உங்களை இந்த விபத்துல இருந்து என்ன செய்திருக்கிறது? காத்திருக்கிறது. அந்த விபத்துல கர்த்தருடைய கிருபை இல்லாவிட்டால் ஆள் சோலி முடிஞ்சிருக்கும். அந்த ஒரு நபர் போன குடும்பமே ஒன்றுமில்லாமல் போயிருக்கும், பிள்ளைகள் ஒன்றுமில்லாமல் போயிருப்பாங்க. அதெல்லாம் நினைச்சு அந்த நபர் கர்த்தருடைய நாமத்தை துதிக்கிறாங்க. நம்மால ஒண்ணுமே இல்லை, எல்லாம் தேவனுடைய கிருபை, 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 தேவனுடைய கிருபை. நான் என்கிறதான ஒரு எண்ணம் உங்களுக்கு வந்து விட்டதானால் கர்த்தருடைய ஆவி இல்லை. யார் இருக்கிறார்? பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கிறது, நான் என்னுடைய துதிய நான் வேறு ஒருவனுக்கு கொடை என்பதில் நீங்களும் அடக்கம் தான். நீங்க அந்த துதியை எடுத்துடக்கூடாது. என் பிரயாசம், என்னுடைய திறமை, என்னுடைய படிப்பு, என்னுடைய பராக்கிரமம், என்னுடைய ஞானம், இதை நீங்க எடுத்துட்டீங்கன்னா ஆண்டவருக்கு போகிறதான துதியை நீங்க எடுக்கு என்று சொல்லி அர்த்தம். எல்லாம் தேவனுடைய கிருபை. நம்ம போல படித்தவர்கள் நன்றாக இல்லை, நம்ம போல சம்பாத்தியம் பண்றவங்க நன்றாக இல்லை, நம்ம போல சாப்பிடுறவங்க சுகபலத்தோடு இல்லை. ஆனா எல்லாம் ஆண்டே கிருபையினால நமக்கு நேர்த்தியாக எல்லா காரியங்களும் செய்துட்டு தான் இருக்கிறார். நமக்கு தேவைன்னு சொல்றதான காரியத்தை செய்துட்டு இருக்கதான் செய்யறாரு. ஆனா நம்ம ரொம்ப அதிகமா என்ன செய்யறோம்? ஆசைப்படுறோம் தானே. நம்ம ரொம்ப அதிகமா குறைச்சு ஆசைப்படணும். ஆண்டு அதிகமா தரணும். என்னை பொறுத்த வரைக்கும் நான் வேண்டிக் கொள்வதற்கு நினைப்பதற்கு அதிகமாக தான் எல்லா காரியத்திலும் செய்துட்டு வர்றாரு. எல்லா காரியத்திலையும் நான் ஆச்சரியப்படுவேன். நான் ஆரம்பத்தில் நினைச்சது எனக்கு என்ன ஒரு புது சைக்கிள் வேணும் தான் நினைச்சேன். ஆனா ஆண்டு அந்த நேரத்தில் எனக்கு எடுத்து வந்தார். அப்புறம் நான் நினைச்சேன், ஒரு சிறிதான ஒரு வீடு, ஒழுங்காம இருந்தா ஒரு சின்ன ஒரு வீடு போதுன்னு நினைச்சேன். வீடை கட்ட ஆரம்பிக்கும் போது 700 சதுரடி போடுங்கன்னு சொல்லி தான் எனக்கு அன்பானவங்க ஒரு 4 பேர் இருந்தாங்க என்னோட கூட. அவங்கள்ட்ட சொன்னேன். ஆனா அவங்க எல்லாம் சேர்ந்துதான் அந்த பிளான்லாம் என்ன செய்வது போட்டது. பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கிறது, சிந்தைக்கு எட்டாத காரியங்களை எனக்கு மட்டுமல்ல, நீங்களும் அதே அளவு தான் என்ன செய்றீங்க, சேவிக்கிறீங்க. உங்களுடைய வருமானத்திற்கு மிஞ்சி வெளியே தெரிகிற மாதிரி ஆசை. நீங்க என்னை குறித்து அநேகம் சொல்றேன், எங்க இருந்து பணம் வருது எனக்கே தெரியாது. எங்க இருந்து பணம் வருதுன்னு, பரலோகத்திலிருந்து பணம் வருது, எப்படி வருது, எப்போ வருது, ஒண்ணுமே தெரியல. ஆனா இப்போ கொஞ்சம் விசுவாசிப்பதற்கு ஆண்டவர் கொஞ்சம் கற்றுத்தந்த அப்படின்னா விசுவாசத்துல கொஞ்சம் அடி எடுத்து வைக்கிறோம். எப்படி யோர்தானுடைய தண்ணீர்ல ஆசாரியர்கள் விசுவாசத்தோட காலடி எடுத்து வைத்த போது தண்ணீர் வற்றி போனதோ, அதே போல விசுவாசத்தோடு எடுத்து வைக்க ஏதோ கதை நடந்துகிட்டே இருக்கிறது. கர்த்தர் என்ன செய்வார்? நடக்க விசுவாசிக்கிறவருக்கு எல்லாம் எல்லா காரியத்திலையும் ஆக உங்களை மேன்மையாக நடத்தி கொண்டு வர்றாரா? ஜனங்கள் உங்களை பாக்கியம் உள்ளவன்னு சொல்றாங்களா? இல்ல. யார்வா? அந்த ஆண்டவரால் நான் இருக்கேன். அவர் இல்லைன்னா அழிஞ்சு போயிருப்பேன், அவர் இல்லைன்னா ஒண்ணுமே இல்லாமல் போயிருப்பேன் என்று சொல்லி நீங்கள் அறிக்கை செய்யுங்கள். அநேக விதமான காரியங்கள் நான் உங்களுக்கு சொல்ல வேண்டும். வரப்போற நாட்களில் உபத்திரவத்தினுடைய மேன்மையை குறித்து உங்களுக்கு சொல்ல அவசியப்படுகிறேன். ஒரு நாட்களை பார்க்க கர்த்தர் உதவி செய்வாராக. நாம் எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, உபத்திரவத்தை நீங்கள் எதற்காக அனுமதிக்கிறீர் என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்தீங்க. ஆண்டவரே, கர்த்தரே, எங்களை உபத்திரவத்தின் வழியில் அநேக வேளையில் நடத்துகிறீர். நாங்கள் அவைகளிலே நாங்கள் சோர்ந்து போகாமல் உமக்காக ஜீவிக்க எங்களுக்கு கிருபை தாருங்க ஆண்டவரே, எங்களுக்கு கிருபை தாருங்க ஆண்டவரே என்று சொல்லி
ஆண்டவரிடத்திலே நாம் சக்தியை கேட்போம், ஆண்டவரிடத்துல பலனை கேட்போம். அந்த ஆவியானவர், அந்த பலத்தின் ஆவியானவர், அந்த வல்லமையின் ஆவியானவர் ஒவ்வொருத்தர் மத்தியில ஜீவிக்க நம்மை பலப்படுத்துவாராக. ஹல்லேலூயா. கர்த்தாவே, நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், 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 ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நல்ல இயேசுவே, இந்த நாளிலே உங்களுடைய திருப்பாதத்திலே கடந்து வந்து உங்க நாமத்தை துதிக்க, மகிமைப்படுத்த, உங்களுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள எங்களுக்கெல்லாம் கிருபை செய்தீங்க. நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, நீங்கள் எங்களுக்கு தந்து வேத சத்தியங்களுக்காக நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய வாழ்க்கையில உபத்திரவங்கள் கடந்து வந்தாலும் முடிவிலே எங்களுக்கு ஜெயம் கிடைக்கும் என்பதற்கு என் தேவன் சாட்சியாக இருக்கிறீங்க. உண்மை பின்பற்றி வந்ததான அநேக தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை எங்களுக்கு சாட்சியாக இருக்கிறது ஆண்டவரே. அப்படியே நாங்களும் வரப்போகிற நாட்களிலே எங்களுடைய வாழ்க்கையின் மூலமாக அநேகருக்கு சாட்சியாக காணப்படத்தக்கதாக எங்களுடைய உபத்திரவங்களிலே நாங்கள் தொடர்ந்து நோக்கி கடந்து வரத்தக்கதாக உன்னத பலத்தை கிருபையும் எங்கள் ஒவ்வொருவருக்கு தர வேண்டுமாறு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வந்திருக்கிற எல்லா ஜனங்களையும் ஆசீர்வதிங்க. வராத ஜனங்களை நாட்கள் அழைத்து பாருங்க. சமீபத்திலும் கர்த்தாவே, இந்தியாவின் பல மாநிலங்கள் வெளிநாடுகளில் எங்களோடு ஐக்கியப்பட்டு எல்லாரையும் கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த வாரம் எங்களுக்கு ஆசீர்வதிக்கப்பட்ட வாரமாக காணப்படுவதாக. கொடிய வியாதிகளுக்கு எங்கள் எல்லாரையும் விலைக்கு காத்துக் கொள்ளுங்க. பொல்லாதவனுடைய சதி செயல்களுக்கு எல்லாரையும் விலைக்கு காத்துக் கொள்ளுங்க. சத்துடைய வஞ்சக கிரியைகளுக்கு எங்கள் எல்லாரையும் விலை காத்துக் கொள்ளுங்க. எங்களுடைய போக்கு உறவு பிரயாணங்கள் எல்லாவற்றிலும் நம்முடைய பாதுகாப்பை தர வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். வருகை தாமதிக்குமான மறுபடியும் ஒரு முறை கூட உங்க சன்னிதானத்திலே கடந்து ஆராதிக்க கிருபை தாருங்க. வருகை இருக்குமானால் எதிர்கொண்டு வரத்தக்கதான ஜீவியத்தை தரும் தேவன் தாமே வழிநடத்தி வேண்டுமாறு இயேசுவின் நாமத்தால் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே.